ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா யூனிட் 1ல் முதல்ல சிலபஸ் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யூனிட் 1 உங்களுக்கு. ஸோ அந்த யூனிட் 1ல் என்னென்ன இருக்குது, நம்ம எப்படி படிக்கலாம், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இன்ட்ரொடக்ஷனில் நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு நான் போகிறேன். ரெடியா? எல்லாமே ரெடினா ஆர் போடுங்க. ஏன் நான் அடிக்கடி உங்களை போட சொல்லிகிட்டே இருக்குன்னா, அப்போ தான் நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க, கவனிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்றதுக்காக தான். வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக நினைக்க வேணாம். அடிக்கடி நீங்கள் ஏதாவது போடுங்க சொல்லிகிட்டே இருப்பேன். காரணம் என்னென்னா, நீங்கள் கிளாஸில் இருந்துட்டு இருக்கீங்க, இன்வால்மெண்ட் ஆன்லைன் கிளாஸில் என்கேஜாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரைட்? ரெடி? ரெடியா? யாரெல்லாம் ரெடி? குணா சார் மட்டுமா ரெடியா? இப்போ நான் சொன்னோடனே ஆர் போடுவீங்க பாருங்கள். யாரெல்லாம் போஸ்டிங் அங்கே ரெடியாக இருக்கீங்க? நான் கவர்மெண்ட் ஜாபை ஆர்டரை கையில் வாங்கி நான் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் சார். இதுதான் என்னுடைய கனவு. ரெடியாக இருக்காங்க, ஆர் போடுங்க பார்ப்போம். ஆர். நான் ரெடியாக இருக்கேன் சார். போஸ்டிங் வாங்க நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஆர் போடுங்க. யாராருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு? கவனிக்கிறீங்களா கிளாஸ்? எஸ். அன்மியூட் வாலா. ஓகே, சில பேரால் வாய்ஸ் பண்ண முடியும், மெசேஜ் பண்ண முடியும். சரி, ஓகே, நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன். ரெடியாக இருக்கீங்களா? எஸ். யாரெல்லாம் போஸ்டிங் ரெடி? எஸ். எஸ் சார். எஸ் சார். எஸ் 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 சார். எஸ், குட். நம்ம போஸ்டிங் வாங்குறோம். எஸ், நம்மளால முடியலன்னா வேற யாராலும் முடியாது. இது எப்பவுமே நான் சொல்ற வார்த்தை. எஸ், குட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 5 to 10 மினிட்ஸ் எடுத்துக்குவேன் அதிகபட்சமா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு எக்ஸாம் டேட் வந்து அக்டோபர் 12 அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டேட் வந்து அதான் சொல்றாங்களே, டேட்டு விட்டாச்சு அக்டோபர் 12. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 75 டேஸ், 77 வரும், 76, 77, 75 டேஸ் எடுத்துங்க அப்ராக்சிமேட்டாக. என்னன்னா 2 மந்த்ஸு, ஒரு 2.5 months அப்படின்னு எடுத்துக்கலாம். 2.5 months, சரியா 75 நாள். நான் நேற்று ஃப்ரீ கிளாஸ் சில பேர் அட்டன் பண்ணியிருப்பேன், அப்பயே சொல்லியிருப்பேன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் வெற்றி அடையத்துக்கு 48 நாள் போதும். இது வந்து ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்மளுடைய தமிழில் சித்தர்கள் வந்து அதிகமாக சொல்லியிருப்பாங்க 48 டேஸ். ஒரு மண்டலம் இருந்தால் நம்ம எதையுமே சாதிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து அதை விட அதிகமாக தான் இருக்குது, 75 டேஸ். சரிங்களா? கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஸோ அதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த பேட்டர்ன் வந்து சில பேர் புதுசாக இருக்கீங்களா, அவங்களுக்காக இந்த பேட்டர்னு. மற்றவங்க அப்படியே கவனிச்சிங்க. எக்ஸாம் டேட் வந்து 12/8/2025 லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அப்ளை பண்ணிவிடுங்க. இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள். இந்த மந்த்துக்குள்ளே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், அதாவது அப்ளை பண்ணுறதுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் தான். ஓகேங்களா? ஆப்டிக்கல் மார்க் ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஓஎம்ஆர் வந்து ஆப்டிக்கல் மார்க் ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிளெஸிங் என்னன்னா, நம்ம சப்ஜெக்ட்லேயே 130 மார்க் கேட்குறாங்க. 10 மார்க் சைக்காலஜி, 10 மார்க் ஜெனரல் நாலேஜ், டோட்டலாக 150 மார்க் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. இந்த 150ல் லாஸ்ட்டில் கட் ஆஃப் எவ்வளோ வந்தது யாருக்கா தெரியுமா? லாஸ்ட் எக்ஸாமில் எவ்வளோ கட் ஆஃப் வந்தது? அதிகபட்ச கட் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரியே சொல்கிறேன். யாருக்கா ஐடியா இருக்கா? லாஸ்ட் நடந்த எக்ஸாமில் அதிகபட்ச கட் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரியில் எவ்வளோ வந்தது? யாருக்கு ஐடியா இருந்தால் மெசேஜ் போடுங்க, இல்லை வாய்ஸில் சொல்லுங்க. லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் எனக்கு தெரிஞ்சு 2-3 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன், அதிகபட்சம் கட் ஆஃப் எவ்வளோ வந்தது? அவ்வளோதான் வந்தது. 117, 119 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நீங்கள் 120ன்னு வச்சுங்க. அதிகபட்சமாக 120, அவ்வளோதான். யாருமே இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லையும் 150, 150 எடுத்தது கிடையாது. அதிகபட்சமாக 120. நான் சொல்கிறது ஜென்ரல் கேட்டகரி. மற்றவங்களுக்குலாம் 99, 100 அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் என்னன்னா ஒரு 120 மார்க் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் சார். 150, 120 எடுக்க முடியுமா அப்படின்னா, முடியும்னு நினச்சா முடியும், முடியாதுன்னு நினச்சா முடியாது. அது அவங்கவுங்களோட எண்ணங்களை பொறுத்து. முடியும் நீங்கள் நினச்சிட்டா முடியும். 120, 130ல் 120 மார்க் எடுக்கலாம். சைக்காலஜி இருக்குது, இதில் வந்து 5 மார்க். நீங்கள் 100 மார்க் நம்மளுடைய மேஜரில் 100, 110 மார்க் நம்ம மேஜரில் எடுத்துங்க. மீதி 10 மார்க் இதில் 5 மார்க் எடுத்திங்கன்னா 120 வந்துடும். அவ்வளோதான். நான் சொல்கிறது புரியுங்களா? இதில் வந்து ஒரு 110 மார்க் கன்ஃபார்ம் பண்ணணும். இதில் ஒரு 5 மார்க், இதில் ஒரு 5 மார்க், அவ்வளோதான். ஏன்னா இதில் நான் ஃபுல்லாலாம் போடல, ஏன்னா அதெல்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஸோ 120 மார்க் நம்மளுடைய எய்ம். அந்த எய்மை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா போஸ்டிங் கன்ஃபார்ம். ஏன்னா அதை விட அதிகமாக உங்களுக்கு கட் ஆஃப் வராது. அதிகபட்சமாக உங்களுக்கு 120 மார்க் வரும் கட் ஆஃப். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி அதுக்கு அந்த எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிஜிடிஆர்பி இப்போ கொடுத்துருக்க முக்கியமான வந்து கம்பல்சரி தமிழ் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. அதுலேயே நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது. தமிழ் படித்து பல நாளாகும், முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ நீங்கள் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டாக இருக்கவங்க கூட ஓரளவுக்கு தமிழ் படிப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கிற நம்ம தமிழில் அதிகமாக எழுதவே மாட்டோம். ஸோ அதனால் தமிழ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எழுதணும்.
அதுக்கு பார்ட் ஏ அந்த எக்ஸாம் வந்து நடக்கும். நிறைய பேர் டவுட் கேட்டாங்க நேற்று. என்னன்னா, சார் இந்த மார்க் ஆட் ஆகுமானா ஆட் ஆகாது. உங்களுடைய இந்த மார்க் வந்து ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் மார்க். அதனால இது கட் ஆஃப்ல எல்லாம் ஆட் ஆகாது. அதனால நீங்க 50 மார்க்ல நீங்க ஒரு 20 மார்க் எடுத்துட்டீங்கனாலுமே போதுமானது. நீங்க இதுல அதிகமா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 20 மார்க் எடுத்துட்டீங்கன்னா பார்ட் பி அவங்க திருத்துவாங்க. சப்போஸ் என்ன சார் ஆகும், பார்ட் ஏல நாங்க வந்து 20 மார்க் எடுக்கல, ஒரு 17 மார்க் 18 மார்க் எடுத்துட்டோம்னா பார்ட் பி திருத்தவே மாட்டாங்க. பார்ட் பி எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க நல்ல பயங்கரமா நாலேஜபிளா இருந்தாலும் தமிழ் கம்பல்சரியில நீங்க படிக்காம போயிட்டீங்கன்னா பேப்பர் திருத்த மாட்டாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தமிழ் கொடுங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க. ஏன்னா இது கேட்டு, அது கேட் ஓப்பன் பண்ணாதான் வீட்டுக்குள்ள போக முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் பைலிங்குவலாக தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும்னு சொல்கிறாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ், அதர் சப்ஜெக்ட் வந்து பைலிங்குவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த அளவுக்கு தமிழ் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. மொத்தம் 150 கொஸ்டினில் 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபைங் மார்க் அப்படின்னா 68 மார்க் வந்து எஸ்சிக்கு 60 மார்க்கு, எஸ்சிக்கு வந்து 68 மார்க்கு, இவங்களுக்கு 75 மார்க்ஸ். இதுதான் ஜென்ரல் கேட்டகரினா 75 மார்க்ஸ். ஸோ அதர் கேட்டகரிஸ்க்கு 75 மார்க்ஸ். ஸோ இதுதான் வந்து மினிமம் மார்க். இந்த மினிமம் 75லாம் எடுத்தால் யாரும் பாஸ் ஆனாலும் நம்ம வந்து கட் ஆஃபை தாண்டி வரணும். அப்போ நீங்கள் 120 மார்க் மெயின் பண்ணணும். 120 மார்க் எய்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றத பற்றி தான் நான் இன்னைக்கு பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் சிலபஸை எடுத்துக்கணும், அப்டேட்டட் சிலபஸ் எடுத்துக்கணும். எல்லாருக்கும் அப்டேட்டட் சிலபஸ் இருக்குங்களா? சரி சார், நோ எல்லாருமே அப்டேட்டட் சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? யார்கிட்ட இல்லையா சிலபஸ்? ஃபர்ஸ்ட் நீங்கள் இல்லை ஸ்கோர் ஹை மார்க்ஸ் எல்லாருக்கும் ஓகே தான் மேம், போய்க்கலாம் மேம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எடுத்து நம்ம எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் அவ்வளோதான். சரிங்களா? நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், எப்படி ஸ்கோர் ஹை பண்ணணும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எல்லாருக்கிட்டே இருக்கா? யாருமே இல்லைன்னு நோட் போடுங்க. சார் எங்கள் சிலபஸ் இல்லை அப்படி யாராவது இருக்கீங்களா? மேக்ஸிமம் எல்லாரும் சிலபஸ் வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த சிலபஸில் மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது? சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்குது? 10 யூனிட் இருக்குது. சரிங்களா? அந்த 10 யூனிட்டில் 5 யூனிட் வந்து யூஜிசி நெட்லேருந்து வர்றது. அது யாராவது பார்த்தீங்களா? 5 யூனிட் வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் செக் பண்ணிங்களா சிலபஸை? 5 யூனிட் வந்து யூஜிசி நெட் எக்ஸாமில் இருக்கிற அதே சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 5 யூனிட் ரைட்டுங்களா? அது என்னென்ன யூனிட்? டிசிஎன், ஓஎஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், C++, அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அப்புறம் வேறு அவங்களுக்கு ஏன்னா சில பேருக்கு ரெஃபரன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு சிலபஸ் குரூப்பில் போட்டிருக்கேன் பாருங்க. நம்ம இப்போ ப்ரீ குரூப் டிபிஎம்எஸ், வெரி குட். டிபிஎம்எஸ் அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் யூனிட் 1 இருக்கு இல்லையா? அது வந்து உங்களுக்கு நெட் எக்ஸாம் சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. நெட் எக்ஸாமில் என்ன சிலபஸோ அது அப்படியே கொடுத்துருக்காங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் 2வது யூனிட்டும் அதே சிலபஸ் தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 3வது யூனிட்டும் அதே சிலபஸ் தான். டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் 4வது யூனிட்டும் அதே சிலபஸ் தான். டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் 5வது யூனிட்டும் அதே சிலபஸ் தான். 6வது யூனிட் ப்ரோக்ராமிங்கும் அதே சிலபஸ் தான். ஆக்சுவலி சொல்ல போனால் இன்னும் 6 யூனிட் வந்து நெட் எக்ஸாம். பைத்தானும், வெப் டெவலப்மெண்ட்டு, PHP அண்ட் MySQL, அப்புறம் சைபர் செக்யூரிட்டி. இது மட்டும்தான் உங்களுக்கு 4 யூனிட் மட்டும் நெட்டில் இல்லாத சிலபஸ். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம முதல்ல சிலபஸை எடுத்து ரெஃபர் பண்ணிக்கணும். ஏன் சார் நீங்கள் நெட் எக்ஸாம் வந்து குறிப்பிட்டு சொல்கிறீங்க அப்படின்னா 6 யூனிட் வந்து நீங்கள் நெட் எக்ஸாம் சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. நான் வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறது ஆசிரியர் அகாடமி சார்பாக பேசணும். இந்த ஆசிரியர் அகாடமியில் இப்போ கடைசியாக நடந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட 50 பேரில் 15 பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் குவாலிஃபை இருக்காங்க. ஒரே அகாடமி நம்ம அகாடமி. எதுனா யூஜிசி நெட்டு ஒரு 1 வீக் முன்னாடி வந்த ரிசல்ட்டில். இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளுடைய அந்த கமிட்மெண்ட் இருக்குதுன்றத நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு யாரெல்லாம் சக்ஸஸ் ஆனாங்க அவங்களுடைய ஸ்கோர்லாம் காமிக்கிறேன். இப்போ முதல்ல கான்செப்ட் போயிடும் ரைட்டுங்களா? அதை நான் லாஸ்ட்டாக பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிலபஸ் எடுத்த உடனே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போதே நீங்கள் கீ பாயிண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். கீ பாயிண்ட்ஸ் ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் PYQ சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணணும். டெஸ்ட்டை ரெகுலராக எழுதணும். ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அதே டைமில் சம்டைம் தமிழ், சைக்காலஜி, ஜிகேக்கு அலோகேட் பண்ணணும். இதுதான் வந்து நான் எப்பவுமே சொல்கிற ஸ்டெப்ஸு. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸு. ரைட். அதுதான் நான் சொன்ன மாதிரி ஆசிரியர் அகாடமி வந்து நிறைய உங்கள் சக்ஸஸ் மீட்டுன்னு ஒரு யூடியூப் வீடியோவில் போய் பாருங்கள். அதில் எத்தனை பேர் குவாலிஃபை இருக்காங்க? எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்கச்சக்கம் பேர் குவாலிஃபை இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி தான் காலையில் 10 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10:30லேருந்து 1:30 வரைக்கும் சக்ஸஸ் மீட் தான் நடந்தது. அதனால தான் கொஞ்சம் நான் வந்து உடனே ஜாயின் பண்ண வேண்டியதாக ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் நான் லாஸ்ட்டாக சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம டேரெக்டாக சிலபஸுக்கு போவோம். இதெல்லாம் நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ நேராக நம்ம வந்து யூனிட்டு போவோம். எப்படி சார் ஹை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்களா? இப்போ நான் வந்து PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரில் யூனிட் 1 எடுத்துக்கிறேன். கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் யூனிட் 1 பேர். சரிங்களா? இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த யூனிட் 1. அப்போ யோசிச்சு பாருங்கள், நான் யூஜிசி நெட் எக்ஸாம்
முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் நான் தொடர்ந்து நிறைய கோச்சிங் கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம இப்போ தான் ஒரு 2 இயர்ஸாக வந்து ஆசிரியர் அகாடமின்னு அதுக்கு முன்னாடி வேறு நேமில் வச்சுருந்தோம். ஸோ 2 இயர்ஸாக தான் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக பண்ணிட்டு இருக்கோம். நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் ஃபேமஸாக. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் படித்து நம்மளோட 100கணக்கான பேர் நெட்டு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் அ ட்ரூ வாரியர், காம்படிஷன் டஸ் நாட் ஸ்கேர் யூ, இட் மேக்ஸ் யூ பெட்டர். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, காம்படிஷன் வந்து உங்களுக்கு பயமாக இருக்காது. அது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அது உங்களை இன்னும் மேம்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் இந்த பிரச்சனை. போஸ்டிங் கம்மியாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம அகாடமிலே 150 பேர் படிக்கிறாங்க. இப்போ கரண்ட்டில் நம்ம அகாடமியில் 150 பேர் படிக்கிறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில். நான் இன்னொரு அகாடமியில் எடுக்கிறேன், அங்கே கிட்டத்தட்ட 300 பேர் படிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு காம்படிஷன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்குது, வேகன்சி கம்மியாக இருக்குது. பட் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கான போஸ்ட்டு, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய எஃபர்ட்டு, அதுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். எல்லாரும் ஓடுறாங்க ஓட்டப்பந்தயத்தை. யார் ஜெயிக்கிறாங்களோ அங்கே இன்னும் கொஞ்சம் யார் ஆரோக்கியமாக, இன்னும் வேகமாக, இன்னும் எனர்ஜிட்டிக்காக வர்றாங்களோ அவங்க வின் பண்ணுறாங்க. அதே தான் நீங்களும். சரிங்களா? ஆக மொத்தம் நம்ம அதை பார்த்து பயப்பட தேவையில்ல. அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டு நான் உள்ளே போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி சிலபஸில் ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன். இப்போ நான் சிலபஸ் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாபிக் இருக்குது. நான் ஒரு பூலியன் ஆல்ஜிப்ரா மட்டும் எடுக்கிறேன். நம்பர் சிஸ்டம் இருக்குது. அதிலே ஃபர்ஸ்ட் டாபிக் நம்பர் சிஸ்டம் தான். ஏன் சார் நம்பர் சிஸ்டம் எடுக்கலாம்னு? நம்பர் சிஸ்டம் நிறைய பேர் தெரியும். ஸோ நான் கொஞ்சம் டஃப்பான டாப்பிக்காக எடுக்கலாம் அப்படின்றது தான். ஆல் 10 யூனிட்ஸ் ஆர் டீச் பை யுவர் செல்ஃப் சார்னா, நான் என்ன விட்டிங்கன்னா நான் எல்லாம் 10 யூனிட் எடுப்பேன். ஆனால் உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா? அதனால் நம்ம வந்து நான் உங்களுக்கு ஒரு 5 யூனிட் நான் எடுப்பேன். மீதி 5 யூனிட் வந்து நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்களாம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்களாம் எடுப்பாங்க. சரிங்களா? அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். முதல்ல கிளாஸ் கவனிங்க. ஆர் யூ ரெடி? முதல்ல இப்போ கிளாஸ் போவோம். அப்புறம் மீதியெல்லாம் நீங்கள் என்ன சந்தேகமாக தான் லாஸ்ட்டில் கேளுங்க. கரெக்டாக நான் வந்து கிளாஸ்னு வந்துட்டா எல்லாரும் கவனிங்க. ஒரு டாப்பிக்கை எப்படி படிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். ரெடியா? ரெடினா ஆர் போடுங்க. ரெடி? ரெடி சார். ரெடி 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 ரெடி. ஆர் போடணும். எனக்கு நீங்கள் மெசேஜ் போடுறவங்க யாரெல்லாம் ஆர் போடுறீங்களோ நீங்களாம் வேலையை வாங்க ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மைதான். அந்த ஆருக்கு மீனிங் எனக்கு ஆர் இல்லை, நான் வேலை வாங்க ரெடியாக இருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு தான் ஆர் நீங்கள் போடுறீங்க. நான் வந்து வெற்றி அடைய ரெடியாக இருக்கேன், நான் போஸ்டிங் வாங்க ரெடியாக இருக்கேன், நான் கவர்மெண்ட் டீச்சராக ரெடியாக இருக்கேன். ஆர்ஆர்ஆர் ட்ரிபிள் ஆர் நீங்கள் எல்லாமே ரைட்டுங்களா? ஸோ எல்லாம் எனர்ஜிக்காக இருக்கணும். மதிய டைமில் அப்படியே எல்லாம் வேகமாக ரைட். வெரி குட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் நான் எடுக்கிறேன், பூலியன் அல்ஜிப்ரா. பூலியன் அல்ஜிப்ரா வந்து இந்த எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு பூலியன் அல்ஜிப்ரா படிச்சிருப்பீங்க. ஆனால் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க? அதாவது நான் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன சொன்னால் சிலபஸ் எடுத்துக்கணும், ரெண்டாவது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த மாதிரி பூலியன் அல்ஜிப்ரா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கான்செப்ட்ல எப்படிலாம் கொஷின் சால்வ் பண்ணணும், கொஷின் சால்வ் பண்ணதுக்கு எப்படி ரிவைஸ் பண்ணணும், இந்த நான் சொன்ன அந்த 5 ஸ்டெப்பையும் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஒரு சின்ன டாபிக் மூலயமா. இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நான் ஒரு 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ண சொல்லி அந்த ஸ்டெப் எல்லாத்தையும் இங்கே சொல்கிறேன். இப்போ பூலியன் அல்ஜிப்ரால என்னென்ன டாபிக் இருக்குன்னா, பூலியன் லாஜிக், பூலியன் ஆப்ரேட்டர், இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க சிலபஸ். பூலியன் அல்ஜிப்ரான்ற ஒரு சாப்டருக்குள்ள உங்களுக்கு நிறைய சாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனில் நம்பர் சிஸ்டம், அதாவது நீங்கள் போட்டிங்கன்னா யூனிட் 1ல் போனீங்கன்னா நம்பர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் சாப்டர். ரெண்டாவது சாப்டர் பூலியன் அல்ஜிப்ரா. அந்த சிலபஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மூணாவது சாப்டர் டிஜிட்டல் லாஜிக். நாலாவது ஆர்கனைசேஷன், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். அப்புறம் வந்து ப்ரோக்ராமிங், அந்த மிஷின் லாங்குவேஜ், அந்த ஹை லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ், அப்புறம் CPU, அப்புறம் இன்புட் அவுட்புட். ஓகேங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 டாபிக் இருக்கும். 7லேருந்து 8 டாபிக் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்பர் சிஸ்டம் விட்டு செகண்ட் டாபிக் பூலியன் அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்பர் சிஸ்டம் நான் நிறைய யூடியூப் வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்தா தெரியும். பூலியன் அல்ஜிப்ரா நான் எங்கேயும் பேசியிருக்க மாட்டேன், அதனால் இதை எடுக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த பூலியன் அல்ஜிப்ரா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். அந்த டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன், கவனிங்க. அந்த டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன், கவனிங்க. ஈவன் சுத்தமாக படிக்காதவங்களும் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போ தான் ஆல்ரெடி படித்தவங்களும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்றது ஒரு அல்ஜிப்ரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வேல்யூ தான், ஒன்று ட்ரூ இல்லை ஃபால்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0 ஆர் 1. ரைட்டுங்களா? இதில் பூலியன் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது வந்து என்ன லெட்டர்ஸ் வேணாலும் சொல்லலாம். ஏலேருந்து இசட்டுக்குள்ளே எந்த லெட்டர்ஸ் வேணாலும் சொல்லலாம், அது வேரியபிள்னு சொல்லலாம். அதுவும் 2 வேல்யூ தான் அசைன் பண்ணுவோம், ஒன்று 0 ஆர் 1. 0னா ஃபால்ஸ், 1னா ட்ரூ. ஸோ பூலியன் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன், நாட் ஆப்ரேஷன், 3 ஆப்ரேஷன் தான் இருக்கும். அண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். 0 கூட 0 பெருக்குனா 0, 0 கூட 1 பெருக்குனா 0, 1 கூட 0 பெருக்குனா 0, 1 கூட 1 பெருக்குனா மட்டும்தான் 1. இது வந்து அண்டு. ஆர் ஆப்ரேஷனா 0 கூட 0, 0, 0 கூட 1 கூட்டினா 1, 1 கூட 0 கூட்டினாலும் 1, 1 கூட 1 கூட்டினாலும் 1. அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு 1 வந்தால் நம்மளுக்கு ஆன்சர் 1 தான் வரும். ரெண்டுமே 0னா மட்டும்தான் 0 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 0 வந்தாலும் ஆன்சர் 0ன்னு வந்துடும். ரெண்டுமே 1 வந்தால் தான் 1. அதை தான் நம்ம டாட் சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள்னு சொல்லுவோம். இது வந்து பெருக்கல்னு சொல்லுவோம். அண்டுனா என்னது? மல்டிப்ளிகேஷன். ஆர்னா அடிஷன்.
நாட் அப்படி ஆமா நாட் அப்படின்றது வந்து இன்வெர்டர். இப்போ 0 பார் அப்படின்னா 1 அர்த்தம், 1 பார் அப்படின்னா 0ன்னு அர்த்தம். அதான் நாட்டுன்னு சொல்லுவோம். 0 நாட்னா 1, 1 நாட்னா 0. சரிங்களா? இது வந்து நெகேஷன் சொல்லுவோம். இப்போ இந்த லா வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. நான் என்ன சொல்றேன்னா அது கொஸ்டின்ல வரும். என்ன சார் அப்படியா சார் அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா இதை நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. லாஸ், இந்த லாஸை எப்படி சார் ஈஸியாக படிக்கலாம்? ஏன்னா நிறைய லா இருக்குது எங்களுக்கு, எப்படி சார் ஈஸியானா அதுக்கு தான் நான் உங்களுக்கு டெக்னிக் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு மேஜிக் மட்டும் பாருங்கள். ஐடம் பொட்டன்ட் லா. பொட்டன்ட் ஒரு பொட்டான்ஷியல் அப்படின்னா அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு பொட்டான்ஷியல் ஐடம்னா ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரியா, பொட்டான்ஷியலாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துல போனாலும் அவங்க ரொம்ப டஃப்பான இடத்துல கூட அவங்களால மேனேஜ் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியான இடத்துல மேனேஜ் பண்ண முடியும். அதனால தான் அவங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எல்லா வேரியபிளும் ஒரே மாதிரி இருந்தால் அது ஐடம் பொட்டன்ட். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் டாட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ நீங்கள் இங்கே பாருங்க, இது ரெண்டா பிரிச்சிங்க, எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு பிரிச்சிங்க. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ், இந்த எல்ஹெச்எஸ்லையும் ஆர்ஹெச்எஸ்லையும் எல்லாமே ஒரே வேரியபிள் இருந்தால் அது ஐடம் பொட்டன்ட். இது கிளியரா? சரி சார். ஓகே, எல்லாமே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ல எல்லாம் ஒரே வேரியபிள் இருந்தால் ஐடம் பொட்டன்ட். ஒரே நிமிஷம் இருங்க, அனோட்டேஷனை நான் ஸ்டாப் பண்ணுறேன். கொஞ்சம் எழுதாதீங்க, நான் தான் எழுதுறேன், அப்போ நீங்கள் எழுதிக்கிட்டு. ஏன்னா நான் சொல்கிற கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் படிக்கலாம். ஆனால் நான் இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் படிச்சதை சேவ் பண்ணலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? நான் ஒரே நிமிஷம் இதை ரெக்கார்டிங் போட்டேன் இல்லையா, நான் திரும்ப ஷேர் பண்ணதான் உங்களுக்கு அந்த அனோட்டேஷன் வராது. இப்போ ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ வந்து ஐடம் போட்டோன்னா சொல்லிட்டேன். அடுத்தது ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்ன சார்? ஐடம் போட்டோன்னா ஐடென்டிட்டி ஒன்று தான். என்ன ஒன்று இதில், இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டும் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் மட்டும் ஒரே வேரியபிளாக வரும். வேரியபிள் நோட் பண்ணிங்க, வேரியபிளாக வரும், ஒரே மாதிரி வேரியபிள். ஐடென்டிட்டினா ஒரே மாதிரியான ரெண்டு பேர் ட்வின்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரே மாதிரி இருப்பாங்கன்றனால ஐடென்டிட்டி. அவங்க ரெண்டு ஒரே வேரியபிளாக வரும். சார் இது ஒரே மாதிரினா என்ன, ஒரே வேரியபிள்னா என்னன்னா இங்கே பாருங்க எல்லாமே ஒன்று, எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 0 ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் டாட் 1 ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது என்னன்னா 0 கூடயோ 1 கூடயோ நம்ம அந்த வேரியபிள் வந்தாலும் அதனோட ஐடென்டிட்டி மாற்றிக்காது. இந்த 0 கூட அதை ஆட் பண்ணாலோ இல்லை 1 கூட அதை மல்டிப்ளை பண்ணாலோ அதனுடைய ஒரிஜினாலிட்டி அது மாற்றிக்காது. எக்ஸ் தான் வரும். எல்ஹெச்எஸ்லையும் எக்ஸ் வரும், ஆர்ஹெச்லையும் எக்ஸ் வரும். எப்போனா 0 கூட 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது. அப்போ ஐடம் போட்டோம் ஐடென்டிட்டியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது ஈஸி, நீங்கள் எப்போவுமே மறக்க மாட்டீங்க இப்படி படிச்சுட்டா. அடுத்து வந்து காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு எப்பவுமே தெரியும், 1க்கு 1 காம்ப்ளிமெண்ட். இது எக்ஸ்னா எக்ஸ் பார், ஆண்னா பெண்ணு, இரவுனா பகல், அதை காம்ப்ளிமெண்ட். அது ரெண்டுக்கும் வந்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் அப்படின்னா அது வந்து 1. எக்ஸ் டாட் எக்ஸ் பார். இப்போ இவங்க ரெண்டு பேர் என்னன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் ப்ளஸ் பண்ணீங்க, அதாவது நீங்கள் இன்னொருத்தவங்க கூட ஒருத்தவங்களுக்கு ப்ரைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒருத்தவங்க புகழறீங்கன்னா அவங்க உங்களை புகழுறாங்க, அதுதான் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிடுறாங்க. நீங்கள் ஒருத்தவங்க திட்டுறீங்கன்னா அவங்கள வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திட்டுவாங்க. இல்லை அப்படி கூட வேணாம், எக்ஸ் டாட் எக்ஸ் பார்னா 0 ஆகிடுங்க. எப்படி சார்னா பெருக்கல் பண்ணும்போது 0 ஆகிடுங்க. ஒருத்தவங்கிட்ட எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் எதாவது பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து உங்களை ஏமாத்திடுவாங்க. அந்த மாதிரி வச்சுங்க. எக்ஸ் டாட் எக்ஸ் பார்னா 0, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார்னா வந்து 1. அதாவது காம்ப்ளிமெண்ட்னா 0 ஆர் 1 வரும் ஆர்ஹெச்எஸ்ல அப்படின்னா வச்சுங்க. இந்த இடத்துல வேரியபிள் இருக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூஸ் வரும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் வேரியபிள். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார்ன்றது வந்து வேரியபிள், இதில் எதுவும் 0வோ 1 இல்லை. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார்ன்னும் போது என்னது, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார்னு 1. அப்போ எல்ஹெச்எஸ்ல வேரியபிள் வரும், ஆர்ஹெச்எஸ்ல 1 0ன்னு வரும். அது வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? காம்ப்ளிமெண்ட் ரைட்டுங்களா? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் அது ஈஸியாக தெரிஞ்சாலும் எக்ஸ் டாட் எக்ஸ் பார் 0ன்னு ஞாபகம். அதே மாதிரி டாமினன்ட் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் கூட 1 ஆட் பண்ணாலோ இல்லை எக்ஸ் கூட 0 பெருக்கினாலும் இந்த இடத்துல வேரியபிளாக இருந்தாலும் இந்த இடத்துல வரும்போது அது வந்து என்ன ஆகும், நம்பர்ஸாக தான் மாறும். இந்த ப்ளஸ் 0லாம் 0 இந்த பக்கம் ஆர்ஹெச்எஸ்ல 2 இடத்துல தாங்க 1 0ன்னு வரும். நான் ஒரே ஒரு இடத்துல சொல்கிறேன் கவனிங்க, 2 இடத்துல ஆர்ஹெச்எஸ்ல 1 0ன்னு வரும். ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட்ல, இன்னொன்று இடத்துல டாமினன்ட்ல. காம்ப்ளிமெண்ட்னாலும் உங்களுக்கு தெரியும் எக்ஸ் எக்ஸ் டேஷ்னு இருக்கும், அது காம்ப்ளிமெண்ட் சொல்லிடலாம். அது இல்லாமல் எக்ஸ் எக்ஸ் டேஷ்லாம் இல்லாமல் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் டாட் 0ன்னு வந்தால் அது வந்து டாமினன்ட். அவ்வளோதான். அப்புறம் இன்வல்யூஷன்லாம், இன்வல்யூஷன்ல எக்ஸ் பார் டபுள் பார்னா எக்ஸ் ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் மீதெல்லாம் ஈஸி தான். இந்த 5லாம் மாற்றி கேட்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஏன் நான் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன்னா இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும், ஆனால் நிறைய படிச்சதுக்கப்புறம் இது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஐடென்டிட்டிலாம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 0 ஈக்குவல் எக்ஸ், ரெண்டு பக்கம் எக்ஸ் எக்ஸ்னு வரும். ஐடம் பொட்டன்னா மூணுமே எக்ஸ் எக்ஸ்னு வரும். காம்ப்ளிமெண்ட்னா எக்ஸ் எக்ஸ் பார்னு வரும். டாமினன்ட் அப்படின்னா எக்ஸ் கூட 1 ஆட் பண்ணாலும் எக்ஸ் கூட 0 பெருனாலும் 0 இல்லை 1 ஆர்ஹெச்எஸ்ல வரும். இன்வல்யூஷன்னா டபுள் பார்னா எக்ஸ்னு வரும்.
கம்யூட்டேட்டிவ்லான எக்ஸ் பிளஸ் ஒய்னாலும் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் எக்ஸ்னாலும் ஒன்று தான். எக்ஸ் டாட் ஒய்னாலும் ஒய் டாட் எக்ஸ்னாலும் ஒன்று தான். ஏன்னா 2 கூட 3 ஆட் பண்ணாலும் ஈக்குவல் டு 3 கூட 2 ஆட் பண்ணாலும் என்னதுங்க வரும்? 2 கூட 3 ஆட் பண்ணுறீங்க, 3 கூட 2 ஆட் பண்ணுறீங்க, என்ன வரும்? 2 + 3நாலும் 3 + 2நாலும் ஒன்று தானே? 5 தான். அதே தான். எக்ஸ் பிளஸ் ஒய்னாலும் ஒய் பிளஸ் எக்ஸ்னாலும் ஒன்று தான். 2 × 3நாலும் 3 × 2நாலும் ஒன்று தான். 2 × 3னா 6, 3 × 2நாலும் 6. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் வந்து பிளஸுக்கும் டாட்டுக்கும் நீங்கள் எக்ஸ் பிளஸ் ஒய்யும் போடலாம், ஒய் பிளஸ் எக்ஸ் போடலாம், 2 × 3 போடலாம், 3 × 2 போடலாம், ரெண்டும் ஒன்று தான். அது கம்யூட்டேட்டிவ் தான். ரைட். அசோசியேஷன்னா பிராக்கெட் அசோசியேஷன். இப்போ பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். பிராக்கெட் அசோசியேஷன் என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட், இது பிராக்கெட் அசோசியேஷன். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். இப்போ இந்த பிராக்கெட் வந்து இங்கே இருக்குது, ஒய்க்கும் இசட்டுக்கும் இருக்குது. இப்போ நான் அதே 5 + 3 + 2 இப்படி போடுறேன். நல்லா ப்ளஸில் தான் பண்ண முடியும். 5 + 3 + 2. இப்போ பாருங்கள் 5 + இந்த 3 + 2 இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 5 வரும், 10 வந்துடும். இதுவும் ஒன்று தான். அதே பாருங்கள் எக்ஸ் + ஒய் இந்த பிராக்கெட்டை மாற்றுறேன், இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் பிராக்கெட் போடுறேன், ப்ளஸ் இசட். அப்போ அதே போடுங்க 5 + 3 இது பிராக்கெட் போட்டு +2. இந்த 5 + 3 8, 8 + 2நாலும் 10 தான். ரெண்டு தான் ஒன்று தான். அப்போ எக்ஸை ப்ளஸ் பண்ணி ஒய் இசட் பிராக்கெட் போட்டாலும் எக்ஸும் ஒய்யும் பிராக்கெட் போட்டு இசட்டை ப்ளஸ் பண்ணாலும் ரெண்டும் ஒன்று தான். அதே தான் பெருக்கலுக்கும் நீங்கள் அப்படியே பண்ணீங்கன்னா அதே தான் வரும். எக்ஸ் டாட் ஒய் இசட் இந்த பிராக்கெட் அசோசியேஷன் வரும். இந்த பிராக்கெட் வந்து இது ரெண்டுத்துலையும் ஆட் ஆகிட்டு இங்கே தனியாக வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது அசோசியேஷன் தான். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் டாட் ஒய் பிளஸ் இசட், இங்கே டாட் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அது அப்படியே உள்ள பெருக்க வேண்டியது எக்ஸ் டாட் ஒய் ப்ளஸ் எக்ஸ் டாட் இசட், அவ்வளோதான். அது டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது இந்த பெருக்கி நம்ம எழுதுவோம், அது எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுவோம், அதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுனா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகேவா? எக்ஸ் டாட் ஒய் பிளஸ் இசட்னா எக்ஸ் டாட் ஒய் ப்ளஸ் எக்ஸ் டாட் இசட், இதையும் பெருக்கும். டிமார்கன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த டிமார்கன்ஸ்லாம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கொஸ்டினில் டேரெக்டாக கேட்க மாட்டாங்க, நிறைய சால்விங்கில் கேட்பாங்க. இதை வந்து இப்படி பார் மாதிரி போட்டுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் பார்னா எக்ஸ் பார் டாட் ஒய் பார். அதாவது என்னன்னா இந்த பாரை ரெண்டாக உடைக்கணும், நான் ரெண்டாக உடைக்கணும், உடைச்சா இந்த ப்ளஸ் டாட்டா மாறிடும். சார் இப்போ வந்து எக்ஸ் ஒய் பார்னு இருக்குது, இந்த பாரை நான் ரெண்டாக உடைக்கணும்னா எக்ஸ் பார் ஒய் பார்னு போட்டு இந்த டாட் இங்கே நடுவில் இருக்குதுல அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஒரே கண்டிஷன் தான், இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் டாட்டா மாறும், டாட்டா இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும் இந்த 2 பார் உடையும் போது. ரைட்டுங்களா? 2 பேர் உடையும் போது இப்போ ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ சொத்தை பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சொந்த பிரிக்கும் போது என்ன ஆகுனா ஒன்று அங்கே இருக்கிறவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க, இல்லை அங்கே இருக்கிற எதிரியாக மாறுவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஒரே நிமிஷம். உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக இருக்கா? வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஏதாவது சவுண்ட் வருதா? நாய்ஸ் வருதா? ஏதாவது நாய்ஸ் வருதா? பின்ன பேக்ரவுண்டில் கிளியராக இருக்குல்ல? நோ சார், கிளியரா இருக்கு சார். கிளியராக இருக்கு. ஏன்னா சில பேர் ஏதோ நாய்ஸ் வருதுன்றாங்க. சரி, ஓகே. அடுத்த டிமார்கன்ஸ்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? டிமார்கன்ஸ் லான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பார் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை நான் ரெண்டாக பிரிக்கணும், இந்த பாரை ரெண்டாக பிரிக்கணும், சொத்தை ரெண்டாக பிரிக்கணும்னா ஒன்று அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க தனியாக போயிடுவாங்க, இவங்க தனியாக போயிடுவாங்க, ஆனால் அவங்க ரிலேஷன்ஷிப் மாறிடும், ப்ளஸ் வந்து டாட்டா மாறிடும். அப்போ எக்ஸ் டாட் ஒய் பார் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதே தான் இங்கே இவங்க தனியாக போயிடுவாங்க, இவங்க தனியாக போயிடுவாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் மாறிடும், அவ்வளோதான். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டிமார்கன்ஸ் லா. அப்புறம் அப்சார்ப்ஷன் லா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லா. நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் கொஸ்டினில் வரும். இந்த லா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டாட் ஒய். நல்லா கவனிங்க. இது எப்படி சார் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் அப்சார்ப்ஷன் லா மட்டும் சொல்லுங்க. கவனிங்க. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டாட் ஒய் இது எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டாட் ஒய் எப்படி எழுதலாம்? இதை தனியாக எழுதலாமா? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டாட் எக்ஸ் பிளஸ் ஒய் டாட் டாட் Dot எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸ் பிளஸ் ஒய். நல்லா கவனிங்க. இப்படி எழுதியாச்சு. இப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ்னா என்ன மீனிங்? எக்ஸ் ஆட் பண்ணு. எக்ஸ் எக்ஸும் எக்ஸ் ஆட் பிளஸ் பண்ண என்ன வரும்? எக்ஸ். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஆட் பண்ண எக்ஸ் தான் வரும், ஒன் வராது. X. அதுதான் இப்போ தானே இவ்வளோ நேரம் லாவை சொல்லி போனேன். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் எக்ஸ், எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டாட் எக்ஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் எக்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? டாட் இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு இருக்குது. இப்போ இதில் நான் என்ன பண்ணேன்னா இதை இப்படி இதெல்லாம் நீங்கள் இந்த எக்ஸை வெளியே எடுத்துருங்களேன். இதுலேருந்து எக்ஸை வெளியே எடுத்துருங்க. இந்த எக்ஸ் டாட் எக்ஸ் ப்ளஸ் திருப்பி எக்ஸ் ஒய் இதே தான் வரும். திருப்பி எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு வரும். கரெக்டா? நான் சொல்கிறது புரியுதா? பாருங்க, இது பெருக்குங்க திருப்புவோம். எக்ஸ் டாட் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு வருமா? ஆமா. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய்னு வருமா? நான் சொல்கிறது புரியுதா? எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு வருதா? இப்போ இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸா எக்ஸ் காமன் எடுத்துடலாம்.
பிளஸ் எக்ஸ் ஒய் ஆகுமா? இந்த காமனா எக்ஸ் எடுத்துட்டா வரும் 1 + y வருமா? y 1 + y 1 + y பாருங்க, எது கூட 1 ஆட் பண்ணாலும் என்ன ஆயிடும்? x + y சரி, y + 1 சரி, என்ன ஆயிடும்? 1 1 டாமினன்ட்ல. அப்போ 1 கூட எதாவது ஆட் பண்ணா 1 ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும்? x தான் வரும் ஃபைனலா. அதை நீங்க இவ்வளவு எக்ஸ்பேண்ட் அந்த மாதிரி ரொம்ப பெருசா பண்ண வேணாம்னா நீங்க இதை மனப்பாடம் பண்ணீங்க, அவ்வளவுதான். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சா ஓகே, புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேணாம். அதை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. உங்களை எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி லானா என்னன்னு கேட்பாங்க. அப்ப x + x.y = x, அவ்வளவுதான். x + x.y னா x, x.x + y னா x. இந்த லா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த லாவை ஞாபகம் வச்சுனா என்ன சார் ஆகும் அப்படின்னா, உங்களை நான் திரும்ப சொல்றேன், 2ல இருந்து 4 மார்க் உங்களுக்கு வந்து சேரும். அது வந்து 100% கன்ஃபார்ம். நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்து கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். இந்த லாவில் இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா உண்டு. 1 or 2 கொஸ்டின் இதுல இருந்து வரும். இந்த லாவு டைரக்டா கொஸ்டினா கேட்கலாம். 3 விதமா கொஸ்டின் கேட்கலாம். இந்த லாவை டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம். இந்த லாவை வச்சு சிம்பிளிஃபிகேஷன் கேட்கலாம். சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாவை வச்சு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிம்பிளிஃபிகேஷன் கேட்கலாம். சிம்பிளிஃபிகேஷன்ல 2 இருக்கு. மீடியமா கேட்கறது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ற அளவுக்கு அடுத்து நான் சொல்லி தரேன். இப்ப பாருங்க, இது UGC நெட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். யாரும் வாய்ஸ்ல சொல்லக்கூடாது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை சாட் பாக்ஸ்ல போடும். யாரெல்லாம் கவனிச்சீங்க நான் இப்ப செக் பண்ணிடுவோம். யாரெல்லாம் நல்லா சார் கவனிச்சீங்க. ஹோஸ்ட் ஹஸ் டிசேபிள்ட் தி குரூப் சாட்னு போட்டுருக்கு சார். அதனால நம்ம சாட் பண்றது வர மாட்டேங்குது நினைக்கிறேன். அப்படியா? இருங்க ஒரு நிமிஷம். இல்லையே, அப்படியே போட்டிருக்கேன். the host has disabled group chats போட்டிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நான் சொல்றது கவனிங்க. சரி விடுங்க, நான் டைரக்டா போடுறேன். நீங்க மீட்டிங் குரூப் சாட் போடுங்க. இப்ப போடுங்க, நான் எடுத்து விட்டேன். போடுங்க, எல்லாரும் போடலாம். எஸ் சார், ஃபைன். போடுங்க. எல்லாரும் போடுங்க. பரவாயில்ல, டிஸ்டர்பன்ஸ் மற்றவங்களுக்கு இருந்தால் பரவாயில்ல. எல்லாரும் போடுங்க. யாராருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ போடுங்க பார்ப்போம். கரெக்டாக பார்த்துட்டு ஆன்சர் போடணும். இப்போ நீங்கள் படித்தது தான், நான் சொன்னது தான் அதில் வந்திருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். நீங்கள் உட்காந்து படிக்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் கவனிச்சிங்கன்னா போதும். ஆன்சரை சாட்டில் மட்டும் போடுங்க, வாய்ஸில் போடாதீங்க. வெரி குட். நிறைய பேர் நல்ல ஆன்சர் போடுறீங்க. ரொம்ப அழகாக கவனிச்சிருக்கீங்க. ரியலி ஐ ப்ரௌட் ஆஃப் யூ. சீரியஸாக சொல்கிறேன். இந்த ஷார்ட் பீரியடில் அழகாக கவனிக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்குது. அதுதான் தேவை. ஷார்ட் பீரியடில் நீங்கள் பாஸ் ஆகணும்னா நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அது இருக்கணும். 2வது ஒவ்வொரு நாளும் ஹார்ட் ஒர்க் இருக்கணும். இது 2 இருக்கும்போது வெற்றி நிச்சயம். நீங்கள் எத்தனை பேர் ஓனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நீங்கள் உங்களோட முயற்சி எடுக்கும்போது உங்களுக்கான ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்கவே செய்யும். நீங்கள் காம்படிஷனை பற்றி கவலையே பட வேணாம். காம்படிஷன் அவங்க இருக்கட்டும். உங்களால் எவ்வளோ முடியும் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். உங்களோட வெற்றியை கடவுள் தீர்மானிப்பார். ஓகேவா? ஏன்னா யார் போகிறாங்கன்றதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. எல்லாம் நம்மளுக்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம செய்ய வேண்டியது கடமை, பலன் வந்து அங்கே வரும். ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லாமே நல்லா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா x + x எல்லாமே xன்னு இருக்காது. என்ன லா? எல்லாமே x ஐடம்பொட்டன்ட். நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் ஐடம்பொட்டன்ட். ரைட், வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எக்ஸ், இன்னொரு பக்கம் எக்ஸ் இருக்கு. அதாவது இந்த பக்கம் ஒரு எக்ஸ், அந்த பக்கம் ஒரு எக்ஸ். ஐடென்டிட்டி. இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் இந்த ஐடென்டிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறத வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1, இந்த பக்கம் 1ஆ மாறுது. வேரியபிள் வந்து டாமினேட் ஆகுது. நான் சொல்ல இந்த நம்பர்ஸ் இந்த எல்ஹெச்எஸ்ல இருக்கிற அந்த பக்கம் டாமினன்ஸ்ல ஆயிடுது. ரைட்டுங்களா? x.x + y இந்த மாதிரி 2 எக்ஸ் இருக்குது, ஒரே எக்ஸா மாறுது. அது அப்சார்ப்ஷன் ஆயிடுது. இது பாருங்க, 2 எக்ஸ் வந்து லாஸ்ட்ல எக்ஸ் ஒய் எல்லாம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எக்ஸா மட்டும் வருது. எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கான எக்ஸ் தான் கிடைக்குது. இது ஒரு அப்சார்ப்ஷன் தான். ஓகேங்களா? இது கிளியரா? அப்ப எந்த ஆன்சர் நீங்க சொல்லுங்க பாப்போம். ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டின் போடுங்க. இந்த கொஸ்டின் நீங்க போட்டீங்கன்னா நீங்களே எந்த ப்ரிப்பரேஷன் இருக்கு நான் சொல்லுவேன். சும்மா ஒரு நிமிஷம் கொடுக்குறேன், போடுங்க. போட்டுட்டு உங்களால முடியல நான் போட்டு தரேன், கவலைப்படாதீங்க. இது வந்து பிஜிடி ஆப்ல வந்திருக்கு இந்த மாதிரி கொஸ்டின், ஞாபகம் வச்சுங்க. போடுங்க.
போட்டு சால்வ் பண்ணலாமாங்க சார்? அங்க ஏத்துறதுக்கு எங்க அவங்க டவுன் டவுன் அங்க இந்த வரும்ல உள்ளூர் மட்டும் அங்கே நீங்க வந்து மண் வரணும் வடகேடி மண் தான் மேல போட்டு அடி போட்டோம்னா வெளியே தரந்து பல ஒரு போட்டு ரெண்டாவது வந்தது இந்த மண் தான் ஒரு மணிக்கு போட்டு மேல போடலையா சார் கொஞ்சம் மியூட் பண்ண சொல்லிடுங்க சார். ஆமா எல்லாத்தோட இறந்துருந்தா சார் யாரோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ண சொல்லுங்க சார். we are all நான் மைக் ஆன் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், சாரி. ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறதே நான் இவ்வளோ நேரம் பேசினுக்கிறேன் மைக் ஆன் பண்ணாமல். ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் ஆன்சரே போடலை. ஏன்னா உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கீங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறது நல்லா கவனிச்சிங்க. ப்ராக்டிஸில் இருந்தால் தான் இந்த மாதிரி கொஷின்லாம் பிஜிடிஆர்பியில் நீங்கள் லாஸ்ட் இயரில் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி சில சம்லாம் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அது காரணம் ஏன் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா என்ன காரணம்? எதனால் நம்மளால் டக்குன்னு பண்ண முடியல? என்ன மேடம், என்ன சார் காரணம்? என்ன சார் காரணம்? ஒரே காரணம் தான், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமா, கண்டிப்பா ப்ராக்டிஸ் இருக்கணும். நீங்க சும்மா அப்படியே நம்ம எல்லா கொஸ்டினுமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் வராது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப்பாக தான் வரும், சிலதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் நம்ம எப்போ பண்ணணும்னா, நீ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணணும். நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், ரொம்ப எளிமையாக நான் சால்வ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இருக்காது, நீங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, இது எப்படி போடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க பார்ப்போம். இந்த கொஸ்டினை நம்ம எப்படி பண்ணலாம்னா, இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்க. ஏதாவது காமனாக, எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் முதல்ல காமனாக எதாவது இருக்கான்னு பார்க்கணும். காமனாக எதாவது இருக்கான்னு பார்க்கணும். காமனாக எதாவது இருக்கா? இதில் பாருங்க, இதில் ஒய் இருக்கு, இதில் ஒய் இருக்கா? ஒய் இருக்கா? ஏன் சார்? எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. நான் ஏன் ஒய் எடுக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு 1 காரணம். + x ஆக்குறது. அவ்வளவுதான். வெளிய எடுத்தா 1 + x வரும். இப்போ எக்ஸ் பிளஸ் எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ஒய்யை இல்லைங்க அப்படியே வருங்க. நான் இன்னும் நல்லா கிளியராக எழுதுறேன், எல்லாருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அதில் எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய், எக்ஸு ப்ளஸ் ஒய் அப்படியே எடுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தனியாக எடுத்து எழுதுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இதை தான் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸில் நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸு ப்ளஸ் ஒய்யை அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல 1 + xன்னு போடுறேன். போடலாமான்னு பாருங்க. சரி, எப்படி சார் போடுறீங்க? எஸ், எக்ஸ் பிளஸ் கரெக்டாக தான் போட்டுருக்கேன். எப்படி சார் போறீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதை அப்படியே பெருக்கி பாருங்க. அப்படியே எக்ஸ் போட்டுங்க, பிளஸ் இந்த 1 ஒய் கூட போயிருங்கன்னா ஒய் வருமா, பிளஸ் இந்த எக்ஸ் ஒய் கூட போயிருங்கன்னா எக்ஸ் ஒய் வருமா? கரெக்டா? மேல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கீழே வருதா? இப்போ எதுக்காக நான் இந்த 1 + xன்னு போட்டேன்? ஒன்றும் இல்லைங்க, எக்ஸ் பிளஸ் ஒய்ல 1 + xனா 1 தானே. எதை ஆட் பண்ணா இது 1 கூட எதை ஆட் பண்ணா 1 தான். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்யா ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது புரிஞ்சா எஸ் போடுங்க. அதாவது இது இது எல்லாத்தையும் நான் இப்போ என்ன ஆகிட்டேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு மாற்றிட்டேன். இது புரிஞ்சிச்சுன்னா எஸ் போடுங்க. சார் இந்த ஸ்டெப் எனக்கு புரிஞ்சிச்சு சார், கண்டிப்பாக இது கிளியராக சொல்லிட்டீங்க சார். அவ்வளோதான், ஒரே ஒரு எஸ், சிங்கிள் எஸ் எனக்காக போடுங்க. உங்களுக்காக நான் வந்து சவுண்டாக பேசிட்டு இருக்கேன்ல, எனக்காக ஒரு எஸ் போடலாம்ல. ரைட், வெரி குட் சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. சரி, இப்போ போட்டிங்க, அடுத்து என்ன சார் பண்ணணும்னா ஒன்றுமே கிடையாது. இது போட்டதுக்கப்புறம் அடுத்து இப்போ ஒரே ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சா, அதை பெருக்க வேண்டியதான். வேற என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் பிளஸ் இசட் எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டு பெருக்குங்க. ரெண்டு பெருக்குன்னா என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ், நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். எக்ஸ் இசட்
பிளஸ் XY பிளஸ் YZ. இது வருதா மட்டும் பாருங்க. பெருக்குனா வருதா பாருங்க டக்குன்னு. எஸ் சார். அதாவது எதை பெருக்கணும்? X plus Y X plus Z கூட பெருக்கணும். X plus Y X plus Z கூட பெருக்கணும். அப்போ X into X X into Z XZ. இது ரெண்டு போட்டிங்களா? அடுத்து நான் வந்து வேற கலர்ல போடுறேன். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இங்க பாரு XYயும் இது XY, அப்புறம் இந்த Yயும் Zயும் YZ போட்டதுக்கு அப்புறம் X கூட X பெருக்கினா என்னங்க ஆகும்? X பிளஸ் இப்போ பாருங்க என்ன இருக்கு? XZ பிளஸ் XY பிளஸ் YZ. இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணு காமனா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. என்னன்னு பாருங்க. Y. ஏதோ காமனா இருக்கு பாருங்க. ஏதோ ஒண்ணு காமனா தெரிஞ்சு பாருங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சு X பாருங்க. காமனா இருக்கு இந்த பக்கம், அந்த பக்கம் Y காமனா இருக்கு. ஆமா, நீங்க இந்த X எடுத்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த X எடுத்துங்களேன், என்ன வந்துடும்? 1 plus Z வந்துருமா? கரெக்டா? ஆமா சார். X ஆமா plus சார். X 1 plus Z வந்துருமா? பிளஸ் இந்த சைடுல XYன்னு இருக்கட்டும், அப்படியே YZன்னு இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். இது 1 plus Z ஆயிடும், 1 ஆயிடும். X plus XY plus YZ. திரும்ப X காமனா இருக்குதா? எஸ் திருப்பி சார். எடுங்க. X எடுத்தா என்ன வரும்? 1 plus Y ஆயிடுமா? 1 plus Y. YZ. அப்ப என்ன ஆகுது? திருப்பி X ஆயிடுமா? X plus YZ. ஏங்க இந்த மாதிரி ஆன்சர் வரது போய் இவ்வளவு நேரம் என்ன யூஸ் பண்றீங்க? X plus YZ ஆன்சர் எங்கன்னா இருக்கா பாருங்க. X plus YZ. இது எத்தனை பேர் புரிஞ்சுது? இதெல்லாம் திரும்ப சொல்லணுமா? நான் ஒரு வாட்டி இன்னொரு முறை சொல்ல வேண்டுமா? இல்லை, ஒரு முறை போதுமா? என்னன்னா நீங்க ஒன்றும் இல்லை, காமனா இருக்கிறத எடுத்து தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். காமனா இருக்கிறத எடுத்துதான் போதும். ஒன்ஸ் ப்ளீஸ் ஒன்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன், லாஸ்டா சொல்றேன் இப்போதைக்கு. ஏன்னா நம்மளுக்கு ரெக்கார்டிங் உங்களுக்கு தருவேன். இதை ரெக்கார்ட் பண்ணதுனால அதை நீங்க திரும்ப பார்த்தாலும் புரியும். இல்லை நான் லாஸ்டா சொல்றேன், ஏன்னா மற்றவங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அப்போ உங்களுக்கு என்னன்னா ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி கூட போடலாமா சார்? ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி போடக்கூடாது. அது போட்டிங்கன்னா உங்களால் அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியாது. ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணாலும் எப்படி வரும் உங்களுக்கு ஆன்சரு? இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணணும். ட்ரூத் டேபிள் எப்போ யூஸ் பண்ண நான் சொல்கிறேன். இந்த டைமில் ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணீங்கன்னா வேலை ஆகாது. ரைட்டுங்களா? லா படிச்சாலே போதும். லா படிச்சாதான். ஏன்னா ட்ரூத் டேபிள்னா நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ட்ரூத் டேபிள் போகணும். இதை போகணும். அப்புறம் நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு 1 மணி நேரம் ஆகிடுவீங்க. அதெல்லாம் ட்ரூத் டேபிள் போட்டிங்கன்னா உங்களோட 1 hour வீணா போயிடும். கன்ஃபார்மா 1 hour வீணா. மெத்தட் மட்டும் தான் இருக்காங்க சார். லா வச்சு மட்டும் தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஆமா மேடம், இது இருக்கிறதுல ரொம்ப சிம்பிள் மெத்தட். இந்த கொஸ்டினுக்கு லா தான் மேடம். இன்னொரு கொஸ்டின் வரேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இன்னொரு கொஸ்டின் வரேன், அது ட்ரூத் டேபிள் போட்டா போடலாம். நான் சொல்றேன். இதுக்கு ஆன்சர் ஷீட் போட்டீங்களா? அடுத்த கொஸ்டின், வாட் வுட் பி yield after simplifying the boolean expression? இப்போ ஒரு boolean expression கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சார் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது டி மார்கன்ஸ் லா. மேல பார்த்தா பார் இருக்கா? பார் இருந்தாலுமே என்ன லா? அது டி மார்கன்ஸ் லா. தெரியுதா உங்களுக்கு? பெரிய பார் தெரியுதா தெரியலையா? மேல ஒரு பெரிய கோடு இருக்கா? இந்த பெரிய கோடை 2ஆ பிரிக்கணும். அப்ப என்ன ஆகும்? இந்த பிளஸ் டாட். அவ்வளவுதான். அப்ப அதே மாதிரி எழுதுங்க. A பிளஸ் பி பாரு பிளஸ் சி. இதுக்கு மேல ஒரு பார் தனியா போட்டுங்க. பிளஸ் டாட்டா மாறிடுச்சு. அப்புறம் பி பிளஸ் சி. அது என்ன ஆயிடுச்சு? பார், சி பார் இருக்கு, அது பிராக்கெட் போட்டு அது மேல ஒரு பார். நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா பாருங்க. நான் இந்த இரேசர் வச்சு இதை அழிக்கிறேன். என்னன்னா இப்ப பாருங்க, இந்த பார் இருக்குல்ல, இந்த பாரை நான் 2ஆ உடைக்கணும். எந்த பாரை? இந்த பெரிய பாரை நான் 2ஆ உடைக்கணும். இது வரைக்கும் ஒரு பார் ஆகும். இந்த இடத்துல உடைச்சிடுறேன். அப்புறம் இது தனியா ஒரு பாராவும் போட்டுட்டு இந்த பிளஸ் டாட்டா மாத்திட்டேன். அவ்வளவுதான். அதுதான் இங்க எழுதிருக்கேன். A plus B whole bar plus C டாட் B plus C whole bar பார். இப்ப திரும்ப இதுக்கு மட்டும் டி மார்கன்ஸ் அப்ளை பண்ணுங்க. இந்த இதுக்கு மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. என்ன ஆகும்? இந்த பெரிய பாரை உடைக்கணும். என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். 2ஆ இருந்தாலும் 3ஆ இருந்தாலும் ஒண்ணுதான். இப்ப இது தனித்தனியா எழுதலாம். நீங்க ஒரே ஷார்ட்கட்டா எழுதுங்க. இந்த ஏவை பாரா போடுங்க, இந்த பிளஸ் டாட்டா ஆக்குங்க. பி இருக்கா? மேல ஒரு பார், டபுள் பார் போடுங்க. இந்த பிளஸ் டாட்டா ஆக்குங்க. சிய பாரா போடுங்க. சி பார். ஏன்னா நீங்க தனித்தனியா போகணும்னு அவசியம் கிடையாது. சில பேர்லாம் அதை உட்காந்து சில சென்டர்லாம் அப்படிதான் சொல்லி தருவாங்க. இதை தனியா போடுங்க, அதை தனியா போடுங்க. அதெல்லாம் ஒன்றா ஷார்ட்டு. இதுதான் வெரி ஷார்ட்டு. போட்டுட்டீங்களா? போட்டுட்டோன்னே இந்த டாட்டை போட்டுட்டு இதையும் அதே மாதிரி பண்ணுங்க. பி பாரு டாட்டு சி டபுள் பார். இந்த பிளஸ் டாட்டா மாறிச்சு, இந்த சி டபுள் பார் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, ஏ பாரு பி சி பார். ஓகேவா? ஏன்னா இந்த பி டபுள் பார் கேன்சல் ஆகி பியா மாறிடும். ஏன்னா அது லா. என்ன லா சொல்லுங்க பார்ப்போம்? பி டபுள் பார் ஈக்குவல் டு பி. என்ன லா? பி டபுள் பார் ஈக்குவல் டு பி. என்ன லா? யார் சொல்லுங்க? அப்ப இதெல்லாம் நீ பாருங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. என்ன லா? நான் இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். இன்வல்யூஷன் லா. இந்த லா அதனால்தான் முக்கியம் நான் சொன்னேன்.
இது கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு வேணும், டைரெக்டாக கொஸ்டின் கேட்டாலும் வேணும். நான் 2 மெத்தட்லையும் எப்படிலாம் கேட்டிருக்கான்னு சொல்லியிருக்கேன். இன்வல்யூஷன் லா எக்ஸ் டபுள் பார் ஈக்குவல் டு எக்ஸ். சரி, அப்போ என்ன ஆகுது? இப்போ இந்த இடத்துல பி டபுள் பாரை பின்னு போட்டேன், சி பார் அப்படியே போட்டேன், டாட் போட்டேன். இந்த இடத்துல பி பார் போட்டேன், சி டபுள் பார் சின்னு போட்டேன். ரைட்டுங்களா? இது வரைக்கும் கிளியரா? சி போடுங்க, எஸ் போடுங்க. இது வரைக்கும் கிளியர் சார்? இது வரைக்கும் கிளியரா? இப்போ இல்லை ஏதாவது ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடும்போதே நீங்கள் கவனிச்சுட்டு வரணும். இது வரைக்கும் கிளியர்னா எஸ் போடுங்க. சார் இல்லை சார், ஓகே சார், கிளியர் சார். இது வரைக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் புரிஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த ஸ்டெப் ஈஸியாக கிளியர். குட். எல்லாரும் கவனிச்சிங்கன்னா புரியும், கவனிக்கலாம் புரியாது. ஏன்னா இதெல்லாம் ப்ராப்ளம். நான் அதனால தான் தேரி வந்து யூடியூப்ல பாருங்க, நான் போட்டிருப்பேன். நான் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி நான் எடுத்திருப்பேன், அதனுடைய வீடியோ வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து ரெண்டு வீடியோ தான் நான் யூடியூப்ல போட்டிருப்பேன். நான் 3-4 வீடியோ கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன், எக்ஸ்ட்ரா போடுறேன். நான் குரூப்ல உட்காந்து பாருங்க. அது தேரியெல்லாம் ரொம்ப ஈஸி, ஆனால் ப்ராப்ளம் போகிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கு. நான் தேரியெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருப்பேன். ப்ராப்ளம்னா கொஞ்சம் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினை 1 டைம் ஷோ பண்ணுங்க சார். இதோ வரேன், ப்ரீவியஸ் கொஸ்டினை ஷோ பண்ணுவா. நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன், இந்த மெட்டீரியல் அப்படியே அனுப்பி விட்றேன் குரூப்ல. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பி விட்றேன், அப்படியே இருக்கட்டும், டைம் இல்லை, நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். இது முடிஞ்சோடனே அனுப்பி விட்றேன், ஓகேவா? சரி, இப்போ வரைக்கும் வந்தாச்சு. இது வரைக்கும் கிளியர் சார். இப்போ நான் வேற எங்கே எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு. இப்போ இது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதில் ஒரு சின்ன மேஜிக் பண்ணலாம். என்ன மேஜிக் பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாத்தையும் பெருக்கலாம், இதையும் பெருக்கலாம். இங்கே பாருங்க, இது மல்டிப்ளிகேஷன் தான். இந்த டாட்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன ஆகும் சொல்லுங்க? பெருக்குனா என்ன ஆகும்? இல்ல பெருக்க வேணாம், நீங்க அப்படியே இதை ஒண்ணா எழுதுங்க. பெருக்கத்தான் எதுவும் பெருக்கல தான் இருக்குது. அப்படியே ஆஹா, கரெக்ட் தான், கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்டா. ஒண்ணா எழுதுங்க முதல்ல. இது பெருக்க வேணாம், அப்படியே பெருக்குன்னா அது எல்லாத்தையும் ஒண்ணா எழுதுங்க, அவ்வளவுதான். ஒண்ணா எழுதுங்களா? ஏ பார் பி சி பார் இன்டு பி சி பார் பி பார் சி. பிபி பார் அப்படியே 0 எல்லாமே 0 ஆயிருமா சார்? ஆமா, இந்த பாருங்க, பியும் பி பாரும் 0, ரைட்டுங்களா? சியும் சி பாரும் 0. இது 0 கூட ஏ பார் பெருக்குனா 0. ஆன்சரு டோட்டலா 0. ஏங்க எப்படி சார் இப்படி சொல்றீங்கன்னா? ஏ பார் 0 சார், பெருக்கல்ல தானே இருக்கு. இப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு -2 இன்ட்டு 0ன்னு இருக்கு. என்ன ஆன்சர் வரும்? 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு -2 இன்ட்டு 0ன்னு வருது. என்ன ஆன்சர் வரும்? இல்லை -2 கூட விட்டுருங்க, 0 கூட விட்டுருங்க. 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு -2ன்னு இருக்கு. என்ன ஆன்சர் வரும்? +2 -2 பெருக்குனா என்ன வரும்? -4 வரும். -4 வரும். இல்ல அது கூட 0 போட்டா தான் வரும்னு நினைக்கிறேன். -4. ஆமா, 0 போட்டுங்க. ஏதோ ஒரு 0 இருந்தா எல்லாமே 0 ஆயிடும்ல. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நான் பி பாரும் பியும் 0, அந்த 0 கூட எதை பெருக்கினாலும் 0. சியும் சி பாரும் 0, அது கூட எதை பெருக்கினாலும் 0. ஏன்னா இங்க பாருங்க, அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு லா. என்ன லா பாருங்க? காம்ப்ளிமெண்ட் லா. பியும் பி பாரும் 0, எக்ஸ் பாரும் 0. அங்க பார்த்தீங்கன்னா 2 இருக்கு நம்மளுக்கு. ஏதாவது 1 இருந்தா கூட போதும். ஏ பார் இருந்தாலுமே 0 தான். இங்க பாருங்க, பியும் பி பாரும் இருக்கு 0, இந்த பியும் பி பாரும் 0, சியும் சி பாரும் 0. அப்ப 1 0 ஆனாலுமே எல்லாம் 0 தான், ஏன்னா மல்டிபிளிகேஷன் இருக்குல்ல. அப்ப ஆன்சர் 0. இது ஓகேவா? நான் சொன்னது புரியுதுங்களா? இஸ் இட் ஓகே? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. ஓகே, குட். இது ஆன்சர் 0. இப்போ இது வந்து ஒர்க் அவுட் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? 2 சம் சால்வ் பண்ணேன். அடுத்து நான் என்ன பண்றேன்? 2 சம் ஒர்க் அவுட் கொடுத்துருவேன். இதுதான் மெத்தடு. இந்த ஒர்க் அவுட் நீங்க போடணும். அடுத்து இது ஒரு ஒர்க் அவுட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், இதை நீங்க போடணும். அடுத்தது இது ஒர்க் அவுட் கொடுத்துருப்பேன். இது ஆனால் அது எதுவுமே போட்டேன், அதை விட்டுருங்க. 2 தான் ஒர்க் அவுட் கொடுத்துருப்பேன், இது ஒரு ஒர்க் அவுட் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் என்னன்னா நீங்க போட்டு பார்க்கணும். ஏன்னா நான் 2 கொஸ்டின் சால்வ் பண்ண, நீங்க 3 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ண முடியல, நான் திரும்ப உங்ககிட்ட அடுத்த நாள் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஒரே எல்லாத்தையும் நானே லேர்ன் பண்ணி நானே சொல்லி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு அது புரியாமல் போகும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் எங்க தப்பு பண்றீங்க, எந்த லாவை அப்ளை பண்ணாமல் போறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால நான் 2 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு 3 கொஸ்டின் ஒர்க் அவுட் கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம ஒரு கொஸ்டின் போவோம், டியூவல் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன். நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன், இந்த பிடிஎஃப் நீங்க அப்படியே வச்சுங்க. இந்த டியூவல் ஆஃப் வீடியோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாக இப்போ ரீசெண்ட் எல்லா ஸ்டேட்டு செட் எக்ஸாமு நெட் எக்ஸாமில் கேட்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் தான் 10 இயர்ஸாக கொஸ்டின் பேப்பரே பார்க்குறோமா, அதனால எந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் பார்க்குறீங்களா எனக்கு தெரியாது, பட் 10 வருஷமா நான் வந்து வெறும் கோச்சிங்லேயே இருக்கிறதுனால எல்லா கொஸ்டினும் எடுத்து பார்த்துருப்பேன். இங்கே பாருங்க, இதில் யூஜிசி நெட் இருக்கும், எம் செட்னா என்னது, மகாராஷ்டிரா செட்டு, எல்லா கொஸ்டினும் இருக்கும், என்டிஏ நெட்டு, எல்லா வகையில் இருக்கிற கொஸ்டின் நாங்கள் எடுத்து பார்த்துன்னு இருப்போம். அதனால நீங்கள் உட்காந்து அதெல்லாம் பார்க்க முடியாது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, வேலை செஞ்சுன்னு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கே டைம் பத்தாது, எல்லா கொஸ்டினும் எங்கேருந்து பார்ப்பீங்க. அதனால தான் நம்ம சொல்றது ஒரு கைடன்ஸோட படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு. சரி, இப்போ கவனிங்க. டியூவல் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன் இருக்கும்போது 6 அண்டா மாற்றணும், அண்டா 6 மாற்றணும். வேற ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் கிடையாது. இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம்.
ரெண்டு விஷயம் தான். இந்த டியூவல் அப்படின்னா என்னன்னா டியூவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது பேர் டியூவாலிட்டி பிரின்சிபல். டியூவாலிட்டினா என்னன்னா இன்டர்சேஞ்சிங் லாஜிக்கல் ஆர் அண்ட் லாஜிக்கல் அண்ட். இன்டர்சேஞ்சிங் 0 அண்ட் 1 அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு ஜீபூம்பா மாதிரி டாட்னு வந்தால் ப்ளஸ்ன்னு போடணும், ப்ளஸ்ன்னு வந்தால் டாட்னு போடணும். ப்ளஸ் பிகேம் டாட், டாட் பிகம் ப்ளஸ். அடுத்தது வந்து கான்ஸ்டன்ட்னா 0ன்னு வந்தால் 1ன்னு போடணும், 1ன்னு வந்தால் 0 போடணும். 0னா 1, 1னா 0, உல்டா. இதுதான் டியூவாலிட்டி. இது ஓகேனா ஓகே போடுங்க. இப்போ ஓகே போடுங்க, யாரும் எஸ் போடக்கூடாது, ஓகே போடணும். 0னா 1, 1னா 0, ப்ளஸ்னா டாட், டாட்னா ப்ளஸ். இதுதான் டியூவாலிட்டி. ஓகேவா? இப்போ ஈஸி உங்களுக்கு. இப்போ பாருங்க, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சா உங்களால எப்படி ஈஸியாக கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் பாருங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இதில் நீங்கள் போய் எக்கச்சக்கமாக படித்தாலும் புரியாது உங்களுக்கு. இது பாருங்க, இந்த டியூவல் ஆஃப் பூலியன் எக்ஸ்பிரஷன் இஸ் அப்டைன் இன்டர்சேஞ்சிங். இது ஒரு நெட் கொஸ்டின் ரீசெண்டாக கேட்டாங்க. இந்த டியூவாலிட்டி ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன் அப்டைன் இன்டர்சேஞ்சிங். இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷனை போடுங்க. அன்வான்டா மியூட் பண்ணிடுங்க எல்லாரும். இந்த டியூவல் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னு பாருங்க. இப்போ நான் சொன்னது தான், இன்டர்சேஞ்சிங் ப்ளஸ் வந்து 1 ஆகும், ப்ளஸ் வந்து டாட் ஆகும், டாட் வந்து ப்ளஸ் ஆகும். அப்போ என்ன சொன்னோம்? பூலியன் சம், பூலியன் ப்ராடக்ட் அண்ட் இன்டர்சேஞ்ச் 0 அண்ட் 1. இந்த இடத்துல தான் ஒரு குழப்பம் வரும். சார் இங்கே சம் அண்ட் பூலியன் ப்ராடக்ட்னு இருக்கு, இங்கேயும் சம் அண்ட் பூலியன் ப்ராடக்ட்னு இருக்கு, இங்கேயும் இன்டர்சேஞ்ச் 0 அண்ட் 1ன்னு இருக்கு, இங்கேயும் இன்டர்சேஞ்சிங் 0 அண்ட் 1ன்னு இருக்கு. அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? பியா சியா? எப்படி கேட்டிருக்கான் பாருங்க யூசஸ் நெட்ல. சூப்பர் சார், நல்லா கவனிச்சிங்க. அதாவது இதுல ஆறுன்னு இருக்கு, இங்க அண்டுன்னு இருக்கு. ஆறுனா என்ன மீனிங், அண்டுனா என்ன மீனிங்? ஆறுனா என்ன மீனிங், அண்டுனா என்ன மீனிங்? ஆர்னா எனி ஒன், அண்டுனா போத். அப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம்? லால என்ன சொல்றோம்? ரெண்டுமே பண்ணணும். பிளஸ்ஸா டாட்டா மாத்தணும், டாட்டா பிளஸ்ஸா மாத்தணும், 0 1 மாத்தணும், 1 0 மாத்தணும். அப்ப இதுல அண்டு ஆறா? அண்டு. அண்டு. இதுவும் ட்ரூவா இருக்கணும், இதுவும் ட்ரூவா இருக்கணும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அது இதெல்லாம் மைனூட்டா நம்மளால கவனிக்க முடியாது. நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்தா குழப்பமா இருக்கு. நீங்க எக்ஸாம்ல போனீங்கன்னா இதே மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். எல்லாமே ஒரே ஆப்ஷனா இருக்கும், எல்லாமே படிச்ச மாதிரி இருக்கும். ஆனாலும் தப்பா போடுவோம். காரணம் என்ன? எலிமினேட் பண்ண தெரியணும் ஆன்சரை. இப்போ இந்த ஆப்ஷன் வராது, ஏன்னா பூலியன் மட்டும்தான் இருக்கு. இது வராது, இது வராது. இது 2 தான். இதுல 6 இருக்கு, அண்டு இருக்கு. இது 6னா ஏதாவது 1, அப்ப இது வராது. அண்டுனா 2 1. இப்படிதான் தெரியணும். இப்படி எலிமினேட் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கோர் கண்டிப்பா பூஸ்ட் ஆகும். யாரோ ஒருத்தர் கேட்டீங்கல்ல, சார் ஸ்கோர் எப்படி பூஸ்ட் பண்ண சொல்லுங்க. இதுதாங்க, முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதை வந்து கீ பாயிண்டை எழுதுங்க, நிறைய ரிவிஷன் பண்ணுங்க. உங்க ஸ்கோர் பூஸ்ட் ஆகலாம். என்ன வந்து என்னன்னு கேளுங்க. 10 12 வருஷமா எடுத்துருக்க கோச்சிங். நீங்க எப்போ வேணாலும் என்ன வந்து கான்டெக்ட் பண்ணி நம்பர் தரேன், என்ன திட்டலாம் நீங்க ஃபோன் பண்ணி. என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க இப்படி வந்து. ஓகே, இதான் தாரக மந்திரம், வேற ஒன்றும். தேர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்சஸ். தேர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்சஸ். த ஹார்ட் ஒர்க் ஒன்லி வே டு கெட் சக்சஸ். ஷார்ட்கட் என்ன சக்சஸ்க்குன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் தான், வேற ஒன்றும் கிடையாது. எஃபர்ட் தான். கான்ஃபிடண்டாக நீங்கள் எஃபர்ட்டை டெய்லியும் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா 1000 பேர் ஓடினாலும் நீங்கள் வெற்றி அடையலாம். அவ்வளோதான். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. த டியூவல் ஆஃப் ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன் x + y z. இது வித்தியாசமாக கேட்டிருக்கான். இது யார் ஆன்சர் பண்ணீங்க நான் பார்க்குறேன். எல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஆக்சுவலி நீங்கள் எல்லாமே இப்படி தான் படிக்கணும். ஏன்னா நிறைய கொஸ்டின் எடுத்து படிக்கணும். ஒரு கான்செப்ட் படிச்சுட்டீங்கன்னா அந்த கான்செப்டை நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களான்னு எப்படி தெரியும்? நீங்கள் அது ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும். அதே கான்செப்ட் பாருங்க, நம்ம படிச்சது வெறும் டியூவாலிட்டி தான். அதில் டைரெக்டாக ஒரு தேரமாக கேட்குறாங்க, ஒரு ப்ராப்ளமாக கேட்குறாங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். டிஎலை பொறுத்த வரைக்கும் தேரம் வரும், ப்ராப்ளம் வரும். நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணால் ரெடி ஆகும். இதில் பாருங்க நிறைய ஆன்சர் மாற்றி மாற்றி போட்டிருக்கீங்க. 2 போடுறீங்க, 3 போடுறீங்க, 4 போடுறீங்க. ஏன்னே எனக்கே தெரியல. தெளிவாக சொல்லியிருக்கேன் டியூவாலிட்டினா என்னன்ட்டு. டியூவாலிட்டினா என்ன மேடம் சொன்னேன்? அவ்வளவுதான். பிளஸ் வந்தா டாட் பண்ணு, டாட் பண்ணு. இப்ப பாருங்க, அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்றோம்? எக்ஸ் அப்படியே போடுங்க, பிளஸ் வந்து டாட்டா போடுங்க. ஒய் இந்த இடத்துல ஒய் இசட் பாருங்க, ஒய் டாட் இசட். அது நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஒய் இசட்னா ஒய் டாட் இசட், அத ஒய் பிளஸ் இசட். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் 3. சில பேர் இதை பாருங்க ஆப்ஷன் 1 போட்டுங்கிறீங்க நிறைய பேர். அதே அப்படியே போடக்கூடாது. அது எப்படி வரும்? இந்த ஆப்ஷன் 1 வரவே வராது. அப்படியே எப்படி வரும்? சில பேர் என்ன பண்ணீங்க, பார் போடுறீங்க. நான் பாரை போடவே சொல்லலை, எக்ஸா பாரா போடுறீங்க, அப்படி வரவே வராது. இந்த ஆப்ஷனும் வராது. சில பேர் இங்கே போகிறீங்க, இதுவும் வராது.
சரிங்களா? சரி, அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து லேட்டஸ்டா லாஸ்ட் இயர் வந்த நெட் கொஸ்டின். இது டியூவாலிட்டி தான். இது பூலியன் எக்ஸ்பிரஷன், இது டியூவல் ஆஃப் பூலியன் எக்ஸ்பிரஷன். இப்போ ஆன்சர் பண்ணுங்க. இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த கான்செப்ட்ல கிளியர் ஆயிட்டீங்கன்னு நினைச்சோம். சில கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா நம்ம கொஸ்டின் கேட்கும்போது கான்செப்ட் டஃபா போயிடும். இதை பண்ணுங்க. என்னை விட்டீங்கன்னா நான் இன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் எடுத்துனே இருப்பேன், நிறைய கொஸ்டின் எடுத்து வச்சுக்கிறேன். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு அடுத்தது ஒரு மேக்ஸ் கிளாஸ் வேற வரும், அவங்களுக்கு வேற நான் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்கணும். அதுதான் பிரச்சனை. சரி, பார்க்கலாம். நீங்க முடிங்க டக்கு டக்குன்னு. நான் இன்னைக்கு ஃபுல்லா நான் என்ன எடுக்க சொன்னேன், டிஎல்எஃப் எடுப்பேன், ஓஎஸ் எடுப்பேன், டேட்டா ஸ்ட்ரக்சர் எக்கச்சக்க ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ நான் கரண்டா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் தான் எடுத்துட்டு இருக்கேன். சைபர் செக்யூரிட்டி எடுக்க சொன்னீங்கன்னா எடுப்பேன், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எடுக்க சொன்னா எடுப்பேன், எல்லா சப்ஜெக்டும் எடுப்பேன். எனக்கு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டே இருப்பேன். எல்லா கொஸ்டினும் எக்கச்சக்கமாக இருக்கும், கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு நான் ஒரு இப்போ இந்த டாப்பிக்கில் நான் கொஸ்டின் எடுத்து போடுறேன், நீங்கள் எத்தனை உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு கொஸ்டின் எடுத்து போடுறேன், டிபிஎம்எஸும் தான். உங்களுக்கு என்ன வேணும் அதான வேலையை நம்மளுக்கு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஆன்சர் போட்டீங்க, ரைட்டாக தப்பா மட்டும் பாருங்கள். நீங்கள் இப்போ எக்ஸ் டாட் ஒய் பிளஸ் 0ன்னு போட்டிருக்கீங்களா, இதை வந்து டியூவலில் எப்படி எழுதுவோம்? டாட் வந்து ப்ளஸ்ஸாக மாறுமா? எக்ஸ் ப்ளஸ் X plus y dot. ஒய் டாட் ப்ளஸ் வந்து டாட்டா மாறும், 0 வந்து 1ஆ மாறும். வரும் 0 1 கரெக்டா? 0 1ஆ மாறுமா மாறாதா? அப்ப A டாட் ப்ளஸ்ஸா second. மாறும், ப்ளஸ் டாட்டா மாறும், 0 வந்து 1ஆ மாறும். அப்போ வந்து ஏக்கு வந்து 2 எங்க இருக்கு பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் தேர்ட் டாட் 1. ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷன் 3யும் 4ம் இருக்கு. என்ன மேடம்? 3லயும் அந்த இது இருக்கு, 4லயும் அது இருக்கு. கரெக்ட். அப்படிதான் பார்க்கணும். ஏக்கு வந்து என்ன அப்படி இருக்கு? பார்க்கணும். 2, ஏக்கு 2. அப்போ இந்த 1 நம்ம ஆன்சர் 2 இது ரெண்டுக்குள்ளதான் ஏதோ இருக்கு. அவ்வளவுதான். சூப்பர், அவ்வளவுதான். அதான் ஷார்ட்கட்டு. அடுத்தது நம்ம போவோம், பிக்கு எடுப்போம். பி எடுத்துருவோம். பி எடுத்த உடனே எக்ஸ் பாரு பிளஸ் 1 டாட்டு ஒய் பாரு டாட்டு இசட். கரெக்டா பாருங்க, இந்த எங்கன்னா இருக்கா பாருங்க. ஆனா இங்க 1 0வா மாத்தணும், இதை மறந்துக்கூடாது. 1னா 0 மாத்தணும், 0னா 1 மாத்தணும். எக்ஸ் பார் பிளஸ் 0 டாட்டு ஒய் பார் இசட் எங்கன்னா இருக்கா? ரெண்டுத்துலயுமே இருக்கு. எங்க? ரெண்டுத்துலயுமே சி 3 ஆப்ஷன்லயும் அப்ப இது 1, இது ரெண்டுத்துலயுமே 1 இருக்குது. அப்ப நம்ம என்ன அடுத்து பண்ண C ல முடியாது? செக் பண்ணோம். அப்ப சியை வச்சு சொல்லிடலாம் ஆன்சரை. இது வந்து என்னது? எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார் டாட் 1. ஒய் சார், ஒய் பார் தான் சார் ஏற்கனவே இருக்கு, ஒய் சேஞ்சா பண்ணணும். நீங்க என்னைக்கு நான் பாரெல்லாம் என்னைக்குமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு போடக்கூடாது. நான் எங்கன்னா பாரை சேஞ்ச் பண்ணிருக்கேனா? பார் என்னைக்கு சேஞ்ச் ஆகாது. 0 தான் 1ஆ மாறும், 1 தான் 0ஆ மாறும், டாட் தான் பிளஸ்ஸா மாறும், பிளஸ் தான் டாட்டா மாறும். நீங்க பாரை சேஞ்ச் பண்ணீங்கன்னா அவுட், கொஸ்டின் அவுட் ஆயிடும். அப்ப என்ன ஆன்சர் பாருங்க, சிக்கு வந்து 3. ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 3. புரியுதுங்களா? நம்ம சில நேரம் இந்த கன்ஃபியூஷன் வந்துருப்போம். மேடம் சொன்னது கரெக்ட், அவங்க திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. அது பார் எல்லாம் மாத்தணுமே, ஐயோ இந்த பாரை மாத்தினா ஆப்ஷனே மாறி போயிடும். கரெக்டா இல்ல மேடம்? ஆப்ஷனே மாறி போயிடும். அதுதான் சொல்றது. அப்ப ஆப்ஷன் 3 இஸ் தி ரைட் ஆன்சர். அந்த டியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க சார், அது எப்படி போட்டாங்கன்னு. டி வந்து ஒண்ணும் கிடையாது. இந்த எக்ஸ் டாட் இருக்கு இல்லையா, ஒய் இருக்கு, எக்ஸ் டாட் 1 இருக்கு இல்லையா, எக்ஸ் பிளஸ் 0 டாட் வந்து பிளஸ்ஸா மாறிடும், 1 0 ஆயிடும். அப்புறம் பிளஸ் இருக்குதுல, அது டாட்டா மாறிடும். அப்புறம் ஒய் இருக்கு இல்லையா, ஒய் அப்படியே தான் இருக்கும், பிளஸ் வந்து டாட்டா மாறிடும், இசட் பார். அவ்வளவுதான். எக்ஸ் பிளஸ் 0 டாட் ஒய் டாட் இசட் பார். ஓகேவா மேடம்? இது கிளியரா? ஸோ நீங்க நீங்க இந்த மாதிரி நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணினே இருப்பேன். இதையும் உங்களுக்கு நான் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், உட்காந்து பாருங்க. இது வந்து எப்படி மினிமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லாஜிக் கேட்ஸ் இருக்கு. இந்த லாஜிக் கேட்ஸ்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல அண்ட் கேட் ஆர் கேட்லாம் நீங்க தெரியணும். இது என்னன்னா, நம்ம பேசிக் தெரியாம போய் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு பேசிக் நல்லா ஸ்ட்ராங் ஆனாதான் கொஸ்டின் சால்வுக்கே நீங்க போகணும். இப்போ அண்ட் கேட்னா என்ன? ஏ டாட் பி. ஆர் கேட்னா என்ன? ஏ பிளஸ் பி. நாட் கேட்னா என்ன? ஏ பார். நேண்டு கேட்னா என்ன? ஏ டாட் பி ஹோல் பார். அதாவது ஏபிக்கு ஒரு பார் போட்டா அது நேண்டு. அது அண்டு கேட் இப்படி இருக்கும், அதுல ஒரு பபுள் போட்டா நேண்டு. ஆர் கேட்டு இந்த மாதிரி ஆர்க் மாதிரி இருக்கும், அதுல ஒரு பபுள் போட்டா நாரு. அப்ப அண்டு அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் ஞாபகம் வரும், இது அண்டு. ஆர் அப்படின்னா இந்த சிம்பிள் ஞாபகம் வரும், இது ஆறு. நாட் அப்படின்னா எப்படி வரும்? இது நாட்டு, ஒரே ஒரு பஃபில் வரும். நார் அப்படின்னா இந்த ஆருக்கு நடுவில் ஒரு பஃபில் வரும். அப்ப நீங்க நல்லா கவனிங்க,
இந்த சிம்பிள் ஞாபகம் வந்தா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் 2 மார்க் வந்துடும். எப்படி சார்? நான் சொல்றேன் கவனிங்க. நான் இப்படி போட நீங்க என்ன கேட்டு சொல்லணும்? இது என்ன கேட்டு? and அண்ட் ஏபி. அண்ட் இதுலயே நான் ஒரு பஃபுல் போட்டேன். அது என்னது? NAND. இப்ப இது பேர் என்னது? ஆறு. ஆறு. அது வந்து a பிளஸ் பின்னு சொல்லுவோம். இதுல ஒரு பஃபுல் போட்டா என்னது? நாறு. நாறு. இப்போ வந்து இப்படி ஒண்ணு போட்டு இப்படி ஒரு ஆர்க் போட்டு இன்னொரு ஆர்க் போட்டு இப்படி போடுறேன். இது பேர் என்னது? எக்ஸ்ஆர் கேட்டோடைய அவுட்புட்டை நம்ம 2 வகையா எழுதலாம். ஏ எக்ஸ்ஆர் பின்னு எழுதலாம். இதான் ஏ, இதான் பி. ஓகே, இதான் ஏ பி, 2 இன்புட். ஏ எக்ஸ்ஆர் பி, ஏ பிளஸ் போட்டு ஏ போட்டு பிளஸ் போட்டு பி போடலாம். இது ஒண்ணு அவுட்புட். அப்படி இல்லைன்னா ஏ பார் பி பிளஸ் ஏபி பார் போடலாம். ஓகே, ஏ பார் பி, அதாவது எக்ஸ்ஆர் கேட்டு மட்டும் இந்த ஒரு இது இருக்கு. எக்ஸ்ஆர் கேட்டு 2 வகையா எழுதலாம். ஏபி பார் பிளஸ் ஏ பார் பின்னு எழுதலாம். அப்படி இல்லை ஏ எக்ஸ்ஆர் பின்னு எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்நார் கேட்டு, இதுக்கு ஆப்போசிட். அப்படியே எக்ஸ்ஆருக்கு ஆப்போசிட் எக்ஸ்நார். இதுல ஒரு பஃபுல் போட்டீங்கன்னா அது எக்ஸ்நார். 3 தான். அண்டு கேட்டு, ஆர் கேட்டு, நேட் கேட்டு. அது அண்டுக்கு ஒரு பஃபுல் போட்டா நேண்டு, ஆருக்கு ஒரு பஃபுல் போட்டா நேண்டு, எக்ஸ்ஆருக்கு ஒரு பஃபுல் போட்டா எக்ஸ்நார். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். இதான் கொஸ்டின். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லையா? டைரக்டா இங்க பாருங்க, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன், இப்பயே படிங்க. இப்போ இது ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, நிறைய பேர் வந்து மேடம் சொன்ன மாதிரி ட்ரூத் டேபிள்ல போடலாம். இது எப்படி போடலாம்? மேடம் இப்போ கேட்டாங்களா இதை ட்ரூத் டேபிள்ல போடலாம். ஆனா ட்ரூத் டேபிள்ல போறதுக்கு நேர்லி நீங்க எவ்வளவு ஸ்பீடா போட்டாலும் நிச்சயமா ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். 3 to 4 மினிட்ஸ் ஆகும். எவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் 3 to 4 மினிட்ஸ் ஆகும். நான் வந்து 1 நிமிஷத்துக்கு குறைவா போறதுக்கான ஷார்ட்கட்டை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி 1 நிமிஷத்துக்குள்ள போடலாம். எப்படி சார்? ரொம்ப சிம்பிள். இப்போ கவனிங்க, இங்க என்ன கேட்கறாங்க? which one of the following is not a valid identity ன்னு கேட்கறாங்க. நாட் a valid identity. இதுல எது வந்து ரெண்டுமே LHS RHS ஈக்குவல் கிடையாதுன்னு கேட்கறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். எக்ஸ் 1ன்னு எடுத்துங்க, ஒய்னா 2ன்னு எடுத்துங்க, அவ்வளவுதான். நான் சொல்ற கவனிங்க. இசட்னா 3ன்னு எடுத்துங்க. இதை வந்து அசியூம் பண்ணுங்க. அசியூம் நீங்க என்ன வேல்யூ அசியூம் பண்ணாலும் வரும். எக்ஸ் வந்து 10ன்னு எடுத்துங்க, ஒய் வந்து 11ங்க, இசட் வந்து 12 எடுங்க, எப்படி எடுத்தாலும் வரும். நீங்க 100 எடுங்க, 150 எடுங்க, எப்படி எடுத்தாலும் வரும். ஆனா சின்ன வேல்யூ எடுத்துட்டா நம்மளால ஈஸியா போட முடியும். பெரிய வேல்யூனா டஃப் ஆகும். அது ஏன் நான் சொல்லித்தரேன். அப்ப நான் ஒரு பெரிய வேல்யூ எடுக்குன்னு வச்சுக்கேன். எக்ஸ் வந்து நான் ஒரு 65 எடுக்கிறேன், ஒய் வந்து ஒரு 105 எடுக்கிறேன், இசட் வந்து ஒரு 205 எடுக்கிறேன்னா இதை நீங்க பைனரியா கன்வெர்ட் பண்ணி எழுதணும். 11010110 எழுதணும். இதை வந்து 11010101 இப்படி எழுதணும். அப்புறம் அதெல்லாம் பண்ணணும். அது இவ்வளவு பெருசு வேணாம். அப்ப நான் என்ன பண்றேன், சிம்பிளா பைனரி ஈஸியா கன்வெர்ட் பண்ற மாதிரி எக்ஸ் வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன், ஒய் வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன், இசட் வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பைனரியா எழுதும்போது எக்ஸை பைனரியா எழுதுனா என்ன வரும்? 2 டிஜிட்ல எழுதுங்க. என்ன வரும்? 01. அது 2 power 0, 2 power 1. 2 எப்படி எழுதுங்க? 10. 3 எப்படி எழுதுங்க? 11. கரெக்டுங்களா? பைனரி எழுத தெரியலையா? அப்ப 2 இருக்கு, 2ஆல டிவைட் பண்ணா என்ன எழுதும்? 1 2 மீதி 0, அதுதான் 10. 3 இருக்கு, அது எப்படி எழுதலாம்? 3 2ஆல டிவைட் பண்ணா நான் 1 2 மீதி 1, அதான் 11. அதெல்லாம் நீங்க நம்பர் செக்ஷன் தெரியலன்னா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா இது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்போ 1 0 1 எழுதணும், 2னா 1 0 எழுதணும், 3னா 1 1 எழுதணும். இது எழுதிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்ற டெக்னிக் போடுங்க, கடகடன்னு ஆன்சர் வந்துடும். எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுங்க. இந்த ஆப்ஷன் எடுத்தோடனே எக்ஸோட வேல்யூ என்ன டக்குன்னு சொல்லுங்க. 1 அதை 0 சொல்லணும். 01 ஒய் என்ன சொல்லுங்க? 10 அதை எடுத்து எக்ஸ்ஆர் பண்ணுங்க. இது நடுவில் இருக்கு எக்ஸ்ஆர், இது எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர். எக்ஸ்ஆர் பண்ணுங்க 0. அப்ப எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் உங்களுக்கு தெரியணும். 0 எக்ஸ்ஆர்னா என்ன பண்ணும்? எக்ஸ் ஒய்யும் சேம்னா 1 0 0 0 1 1 0 1 1. எக்ஸ்ஆர்ல என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். அவுட்புட் 0 0 இருந்தா 0 1 1 சேம் இன்புட்னா 1. அது எக்ஸ் நார். நீங்க சொல்றது எக்ஸ் நார். அதுதான் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக கூடாது. இது எக்ஸ் நார். டிஃபரெண்டா இருந்தா 1, சேம் வந்தா 0. அதெல்லாம் தெரியணும்ன்றதுக்காக தான் நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. நீங்க இதெல்லாம் மறந்து போயிருப்பீங்கன்னா இங்க போட்டிருக்கேன் பாருங்க. எக்ஸ்ஆர்னா என்ன, எக்ஸ்நார்னா என்னன்னு கொடுத்துருப்பேன். எக்ஸ்ஆர் கேட்டிங்க இருக்கா? எக்ஸ்ஆர் கேட்ல என்ன வருது? 0 1னா 1, 1 0னா 1, சேம் அதை மட்டும் 0. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் மறந்துச்சுன்னா தப்பா போயிடும் ஆன்சரே. சின்ன சின்ன விஷயத்துல பேசிக் நல்லா தெரிஞ்சிடும் இதுல.
அப்போ நீங்க இப்போ வச்சுங்க இது மாதிரி போட்டுட்டு இப்போ ஆன்சரை சொல்லுங்க, எனக்கு என்ன வரும் சொல்லுங்க டக்குன்னு. 0 1 வேற வேற தானே. 1 0ன்னு ஆன்சர் என்ன? இந்த டிஜிட்டுக்கான எக்ஸா சொல்லுங்க மேடம். 1 0 என்ன வரும் ஆன்சர்? 1. 1 1 அப்போ இந்த டிஜிட்டுக்கான ஆன்சர் என்ன வரும்? 0 1 1. அப்போ நான் எக்ஸ் ஒய் எக்ஸ்ஆர் ஒய் பண்ணனா எனக்கு ஆன்சர் என்ன வருது? 1 1 1 1 வருது. இப்போ இந்த 1 1 இசட் கூட பண்ணணும். வந்த ஆன்சர் இந்த ஆன்சரை இசட் கூட பண்ணணும். இசட்ல என்ன இருக்கு? 1 1 அந்த 1 1 1 1 எடுங்க. இப்போ பண்ணுங்க, என்ன ஒரு ஆன்சர் எனக்கு? 0 0 0 அப்ப இது ஃபுல்லா எல்ஹெச்எஸ் ஃபுல்லா என்ன வருது? 0 இது அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் போடுங்க டக்குனு. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இவ்வளவு நேரம் ஆச்சு. இதை பாருங்க டக்குனு முடிஞ்சிடும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறத போடுங்க. ஒய்யும் இசட்டையும் பண்ணுங்க. ஒய்க்கு என்ன வேல்யூ? 1 0. இசட்டுக்கு என்ன வேல்யூ? 1 1. என்ன பண்ணுங்க? 1 0 1 வருமா? 0 1. எக்ஸ் கூட பண்ணுங்க. 0 1 எக்ஸ் 1 0 1 0 1 0 1 பண்ணா 0 0. அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் 0 0. கரெக்ட் தானே இது? புரிஞ்சுதா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். இதை நீங்க டேபிளா போட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும் நான் சொல்றவா? டேபிளா போட்டா எவ்வளவு நேரம் ஆகும் நான் சொல்லவா? எழுதணும். எக்ஸ் ஒய் இசட் 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 1 0 1 0 1 போடணும். 1 0 1 1 1 0 1 1 போடணும். போட்டுட்டு அப்புறம் இது ரெண்டுத்தையும் தனியா போடணும். எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் பண்ணணும். பண்ணிட்டு அது ரிசல்ட் எழுதணும். எழுத்து திருப்பி அதுக்கு மூணுத்துக்கு இது ஒரு ரிசல்ட் எழுதணும். அப்புறம் திருப்பி இது தனியா போடணும், இது தனியா போடணும். இதெல்லாம் போட்டு நீங்க டேபிள் போறதுக்கே உங்களுக்கு 3 மினிட்ஸ் மேல ஆயிடும். ஆனா இப்ப நான் சொன்ன மெத்தடு ஒன்றும் இல்லை, சிம்பிள் மெத்தடு. 0 1 அதாவது எக்ஸ்னா 0 1 ஒய்னா 1 0 இசட்னா 1 1. அது அப்படியே டக்குன்னு போட்டு அப்ளை பண்ண வேண்டியதான். இது ரெண்டுத்தையும் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஒய்னு பண்ணீங்கன்னா என்ன வரும்? இது அப்படியே பார்த்தாலுமே தெரியும். இது வந்து 1 1 வந்துடும். அது இசட் கூட பண்ணா என்ன ஆகும்? இது ஒரு 1 1 பண்ணா 0 0 ஆயிடும். அப்போ எல்ஹெச்எஸ் 0 ஆயிடுச்சு. இது பாருங்க ஒய் இசட் பண்ணா என்ன வரும்? 1 0 இருக்கு 1 1 இருக்கு. அப்போ வந்து 0 1 வரும். எக்ஸ் என்னது? 0 1. இது ரெண்டு போனா 0 0. அப்போ ரெண்டு ஈக்குவல். சொல்றது புரியுதுங்களா? ஷார்ட்கட் ஓகேவா? சரி சார், நோ உங்களுக்கு எவ்வளவு அழகா சொல்லி தரேன். ஒரு எஸ் சொல்ல மாட்டீங்க. எஸ் சார் புரியுது சார். எஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ரைட். அடுத்து நீங்க அதே இதை சொல்லுங்க. அந்த ஷார்ட்கட் வச்சு நீங்க போடுங்க. 2 ஆப்ஷன் 2 ரைட்டா மட்டும் சொல்லுங்க. இப்போ நான் சொன்ன அதே வேல்யூ அப்ளை பண்ணுங்க. வேற எந்த வேல்யூ நீங்க எடுக்க தேவையில்ல. எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரே வேல்யூ எடுங்க. இல்லைன்னா நம்ம பெரிய டேபிள் போட்டு அதெல்லாம் மேட்ச் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கும். டக்குன்னு போடுங்க. Same one 0 0 equal to 1 0. So not the value that it is. ரெண்டுமே 0 0 தான் சார் வரும். சரி ஓகே, உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சதா? இதுக்கு ஆன்சர் செகண்ட் நாட் சேம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு நாட் ஈக்குவல் தானே கொஸ்டின் கேட்கறாங்க. ஆமா, அப்ப நாட் ஈக்குவல்னா ஆன்சர் அதுதான். நீங்க வேற எதுவும் ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. அது நாட் ஈக்குவல் தான் வரும். அப்ப ஆன்சர் என்ன பாருங்க? ஆன்சர் 2. முடிஞ்சிச்சா? ஹாப்பியா? ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டீங்களா? ஹாப்பியா? ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க. இது ஜி செட்ல கேட்டிருக்காங்க. ஆனா NAND கேட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா இது நான் உங்களுக்கு லேட்டா சொல்றேன். ஏன்னா அதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்காது, அப்புறம் சொல்றேன். ஏன்னா இப்ப அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லணும். இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபைட் பூலியன் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பி விட்றேன், போடுங்க. ஏன்னா நான் இப்போ வந்து அடுத்து மேக்ஸ் கிளாஸ் ஆட் பண்ணோம். இப்போ இந்த கொஸ்டின் பண்ணுங்க. இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் இப்போ கொடுக்குறேன். இதெல்லாம் நிறைய கொஸ்டின், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் ஆகும். நீங்க இந்த கொஸ்டின் மட்டும் இப்போ போடுங்க. ஏன்னா நான் இப்போ சொன்ன மெத்தட்ல வரும். அப்படியே போடுங்க பாப்பா டக்குன்னு. இந்த கொஸ்டினுக்கு நான் சொன்ன மெத்தட்ல போடுங்க. இங்க எத்தனை வேரியபிள் இருக்கு பாருங்க. இல்ல எத்தனை வேரியபிள் இருக்கு? 2 வேரியபிள் தான்.
அப்ப ஏக்கு வந்து 1ன்னு எடுத்துக்கணும், பிக்கு வந்து 2ன்னு எடுத்துக்கணும். நீங்க போய் சி எல்லாம் எடுத்தாலேங்க. ஏ 1 பி 2. அப்ப ஏ 1ன்னா என்ன எடுக்கும்? 0 1. 01 பினா 1 0. 10 அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஏக்கு வந்து என்ன பண்றோம்? ஏவும் பியும் எக்ஸ்ஆர் பண்றோம். நல்லா கவனிங்க. ஏவும் பியும் எக்ஸ்ஆர் பண்ணுங்க. ஏவில் என்ன இருக்கு? 1 0 1. பியில் என்ன இருக்கு? 1 0. ரெண்டு எக்ஸ்ஆர் பண்ண என்ன ஆகும்? 1 1 வந்துருமா? கரெக்டா? இது ஏ, இது பி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏவும் எக்ஸ்ஆர் பண்ண 1 1. நல்லா கவனிக்கணும். அது எங்க போய் ஸ்டோர் ஆகுது? ஏவுல. அதனால திரும்ப ஏவோட வேல்யூ 0 1 போடக்கூடாது. இப்போ ஏவோட வேல்யூ என்ன மாறிச்சு? 01 1 ஆன்சர் 1 11 0 1 இருந்தது, இப்போ 1 1 மாறிச்சு. இப்போ நீங்க பி கூட பண்ணும்போது இப்போ அந்த ஏ வச்சு பண்ணணும். இப்போ இந்த ஏ என்ன வேல்யூ? இப்போ 1 1. அப்போ பியோட வேல்யூ நான் சொல்றது இது அப்டேட்டட் ஏ. இப்போ இங்க இந்த ஏ மாறிடுச்சு. இப்போ இந்த ஏ வந்து 1 1. பிக்கு என்ன வேல்யூ? அந்த பி அப்படியே தான் இருக்கு 1 0. 10 இதை ரெண்டு பண்ணுங்க, என்ன வரும்? 0 1. வெரி குட். இப்போ அது எங்க அசைன் ஆகுது? அது எங்க அசைன் ஆகுது? பிக்கு பிக்கு அசைன் ஆகுது. பிக்கு அசைன் ஆகுது. இப்போ பிஏ, அப்ப பியோட வேல்யூ என்னது? 0 1. ஏவோட வேல்யூ என்னது? 1 1. இது ரெண்டு பண்ண என்ன வரும்? 1 0. அது எங்க போகுது? அப்போ ஏக்கு என்ன வேல்யூ ஃபைனலா இருக்கு சொல்லுங்க? ஏக்கு என்ன வேல்யூ இருக்கு? 10 பிக்கு என்ன வேல்யூ இருக்கு? 01 அதாவது 0 1 இருந்தது 1 0 மாத்துச்சு. 1 0 வந்தது இங்க பாருங்க. 0 1 இருந்தது 1 0 மாத்துச்சு. 1 0 வந்தது 0 1 மாறிச்சு. அப்ப என்ன இருக்கு? ஏ உண்டியும் நெகேஷன்லாம் இல்ல. நெகேஷன்லாம் கிடையாது. நெகேஷன்னா 0 வந்து 1 மாறணும், 1 0 மாறுது. ஸ்வாப் ஆயிருக்கு. ஏவில் இருக்கிற வேல்யூ பிக்கும், பிக்கு வர வேல்யூ ஏவுக்கு மாறிடு. ஸ்வாப்னு சொல்லலாம். அது நெகேஷன் சொல்லக்கூடாது. நெகேஷனா ஸ்வாப் ஆகாம போறதுதான் நெகேஷன் சொல்லணும். நீங்க வேற வேல்யூ வச்சுன்னா அது ஸ்வாப்பா தெரியாது. இப்போ 1 0 1 2ன்றதுனால நீங்க ஸ்வாப் பண்றீங்க, சரி நெகேஷன்றீங்க. அது 2 3 வச்சு போடுங்க, அப்ப நெகேஷன் வராது, ஸ்வாப்பிங் தான் வரும். சரிங்களா? ஸ்வாப் ஏ அண்ட் பி தான் ஆன்சர். ரைட்டுங்களா? அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் நீங்க போட்டு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நீங்க போட்டு பார்க்கலாம். இது யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்க போடலாம். இதெல்லாம் வந்து போடுறதுக்கு நான் லாஸ்ட்டாக இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் எப்படி போகணும்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய இருக்கு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. பட் நம்மளுக்கு டைம் தான் வேணும். ரைட்டுங்களா? இந்த கொஸ்டின் சொல்லிட்டு முடிச்சிடலாமா? ஏன்னா இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டிஆர்பியில் இந்த மாதிரி ஒரு மாடல் வந்தது. கவனிங்க. என்னன்னா இந்த எக்ஸ் இங்க வருதுங்களா? நல்லா கவனிங்க. இந்த எக்ஸ் இங்க வருதா இன்புட்டா? இந்த ஒய் இங்க வருதா இன்புட்டா? சரி சார் நோ. எஸ் சார் இந்த எக்ஸ் ஒய் இது என்ன கேட்டு பாருங்க, டக்குன்னு சொல்லுங்க. இது என்ன கேட்டு? இது எந்த கரெக்ட் ஃபார்மேட்ல இருக்கு? ஆர் கேட்னு சொல்லக்கூடாது. நார் கேட். நார் கேட்னா என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பார். கரெக்டா? எஸ் சார் ஏன்னா இது எக்ஸ் இது ஒய். அப்ப அவுட்புட் என்ன வரும்? இது எக்ஸ் இது ஒய்ங்க. இது ஒரு நார் கேட்டுங்க. என்னங்க அவுட்புட் வரும்? எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பார். ஓகேவா? இது ஓகே தானே? எல்லாருக்கும் ஓகேவா? நல்லா கவனிக்கணும். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் நீங்க நல்லா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இது ஓகேவா? எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பார் இது ஓகேவா? இந்த அவுட்புட் ஓகே சார். இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பாரை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இசட்னு வச்சுக்கிறேன். என்னன்னு வச்சுக்கிறேன்? இசட். நல்லா கவனிக்கணும். அப்ப இங்க ஒரு இசட் போகுது, இங்க ஒரு இசட் போகுது. கரெக்டா? இதனோட அவுட்புட் தானே இங்க போகுது. அவுட்புட் தான் இங்க போகுது இசட். இந்த இடத்துல என்ன இருக்கு? எக்ஸ். இங்க என்ன இருக்கு? ஒய். நல்லா கவனிக்கணும். அப்போ இங்க பாருங்க எக்ஸ் இசட், இங்க ஒரு நார்கெட். அப்ப இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? எக்ஸ் பிளஸ் இசட் ஹோல் பார். இதுக்கு என்ன அவுட் வரும்? ஒய் பிளஸ் இசட் ஹோல் பார். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே கூட இருக்கட்டும். இப்போ நீங்க ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணணும்? இந்த இசட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். இசட் என்னன்னு வச்சிருந்தீங்க? இசட் என்னன்னு வச்சிருந்தீங்க? ஏன் அதை ரீப்ளேஸ் பண்ண சொல்றேன்னா ஈஸியா உங்களுக்கு புரியுதுக்காக தான். இல்லைன்னா நீங்க ரீப்ளேஸ் பண்ணாமே போடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா போறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப எக்ஸ் பிளஸ் இந்த இசட்டுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்? எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பார். இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் இங்கேயே. அப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. இந்த டிமார்கஸ் அப்ளை பண்ணலாமா? இதுல டிமார்கஸ் அப்ளை பண்ணலாமா? எக்ஸ் பிளஸ் அப்படியே இருக்கட்டும். டிமார்கஸ் அப்ளை பண்ணுங்க. அது என்ன ஆகும்? எக்ஸ் பார் டாட் ஒய் பார். இப்போ இதை பெருக்குங்க. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் டாட் எக்ஸ் பிளஸ் ஒய் பார். கரெக்டாக மட்டும் சொல்லுங்க. பெருக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னு புரியுதுங்களா? இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த இசட்டுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்றேன். எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பார்னு போட்டிருக்கேன்.
நான் ப்ளஸ் கேப்ஸ் மாற்றி போகிற பரவாயில்ல, ஸ்மால் கேப்ஸும் அது எல்லாம் ஒன்று தான். எக்ஸ் ப்ளஸ் ஒய் பார், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பாரை நான் ரெண்டாக பிரிக்கிறேன், எக்ஸ் பார் டாட் ஒய் பார். ஓகேவா? பிரிச்சுட்டு அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பார் வந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பார் டாட், இந்த டாட் அப்படியே வச்சுக்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பார். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பார் என்ன ஆகிடும்? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பார் என்னலா? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பார் என்னலா? கம்யூட்டேட்டிவ் என்னலா? ஆஹா தப்பு. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பார் என்னலா? சிஓஎம்ல இருந்ததுல என்ன மேடம் இப்படி பண்றீங்களே மேடம்? சீல ஆரம்பிக்கின்றீங்க, ஆனா கம்யூட்டேட்டிவ்ன்றீங்க. காம்ப்ளிமெண்ட். அதுதான் நான் என்ன சொல்றதுன்னா, நீங்க நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 2 பேர் கிளாஸ் கவனிக்கிறாங்க. நான் சொல்றது ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போறேன். நீங்க கவனிக்கிறீங்க, உங்க கூட எக்ஸ் கவனிக்கிறாங்க, ஒய் கவனிக்கிறாங்க. 2 பேருமே கிளாஸ் கவனிக்கிறாங்க, 2 பேரும் கவனிக்கிறாங்க. ஆனா ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டா கவனிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுனா அவங்களுக்கு போய் மைண்ட்ல ஃபுல்லா ஃபிக்ஸ் ஆயிடும். ஒருத்தவங்க கவனிக்கிறாங்க ஆனா ரொம்ப ஃபோக்கஸ்டா இல்ல அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு வாட்டி படிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்க திரும்ப இன்னொரு 2 வாட்டி ரீகால் பண்ணணும். அப்ப யாரோட டைம் வேஸ்ட் ஆகும்? எக்ஸோட டைமா ஒய்யோட டைமா? இது எத்தனை பேர் புரிஞ்சுது? ஏன்னா நீங்க கவனிக்கும் போதே ஃபுல்லா கவனிச்சிட்டீங்கன்னா நீங்க படிக்க வேண்டிய டைம் ரெடியூஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கும்போது, அதாவது உங்க மைண்ட் எப்போ ஃபோக்கஸ் ஆகும் சொல்லுங்க? எப்போ உங்க மைண்ட் ஃபோக்கஸ் ஆகும்? டிஸ்ட்ராக்ட் இல்லாம இருக்கும்போது. அப்படிலாம் கிடையாது. உங்க மைண்ட் எப்போ ஃபோக்கஸ் ஆகுனா, நாளைக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம், இன்னைக்கு எல்லாத்தையும் படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? ஆமா நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் நம்ம டீச்சர்ஸ் தான், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்றது தான். நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு எல்லாத்தையும் உட்காந்து ஒரு நிமிஷமாவது வேஸ்ட் பண்ணுவீங்களா? ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் அந்த அந்த சீரியஸோட இன்னைக்கு படிச்சீங்க? நாளைக்கு எக்ஸாம்னா உங்க மைண்ட் எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்குதோ அந்த மாதிரி உங்க மைண்ட் ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் ஃபோக்கஸா இருந்தா அது சீக்கிரமா வெற்றி கொடுக்கும். நான் சொல்றது சின்ன விஷயம் தான், ஆனா அதுல நிறைய மீனிங் இருக்கும். யோசிச்சு பாருங்க. தேங்க்யூங்க சார். ஆமா, நீங்க சொன்னது சின்ன விஷயம், அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள மீனிங். ரைட். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? இப்பதான் சொன்னீங்க என்னலா? அப்படி 1. அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் பிளஸ் ஒய் பார். இப்போ என்ன ஆன்சர் நம்மளுக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய் பார். கரெக்டுங்களா? எக்ஸ் பிளஸ் ஒய் பார் என்ன வரும் இங்க ஆன்சர் ஃபைனலா? எக்ஸ் பிளஸ் ஒய் பார். எக்ஸ் பிளஸ் ஒய் பார் தான் சார். ஹோல் பார். ஹோல் பார் அது ஹோல் பார் தான் பிரிச்சிட்டனே. இல்லைங்க சார். எந்த ஹோல் பார் சொல்றீங்க? இல்ல நீங்க வந்து இந்த ஹோல் பார் இருக்குல்ல சார், ஹோல் பார் வரும் சார். x plus y z bar. z is equal to x plus y whole bar. சாரி இந்த எழுதுற இடத்துலயா அப்ளை பண்றோம் இங்க. மேடம், நான் நல்லா கவனிங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. நீங்க எந்த ஹோல் பாரை விட்டுட்டேன், எந்த ஹோல் பாரை விட்டுட்டீங்கன்னு எனக்கு. ஓஹோ, இந்த ஹோல் பாரே நான் விட்டுட்டேனா? மேல இந்த ஹோல் பார் விட்டுட்டேனா? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட், நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நான் இந்த ஹோல் பார் விட்டுட்டேன். ரைட். ஏன்னா இந்த ஹோல் பாரை நான் கணக்குல எடுத்துக்கணும், அதையும் நீங்களும் சொல்ற, நானும் எடுத்துட்டேன். இது மேல ஒரு ஹோல் பார் இருக்கு, தெரியுதுங்களா? எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பார், மேல ஒரு பார் இருக்கு. அப்போ அந்த பார் இப்ப போடுங்க, ஒன்றும் தப்பாகாது. அப்ப அந்த பார் இப்ப போட்டீங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் பார் இருக்கு. அப்ப எக்ஸ் பார் டாட் ஒய், அவ்வளவுதான். என்ன வரும் ஆன்சரு? எக்ஸ் ஒய் பார் வரும். எக்ஸ் ஒய் பார் வருமா? எக்ஸ் பார் ஒய் வரும். எக்ஸ் பார் ஒய். சரி, ஏன்னா நான் வந்து நடுவுல ஒரு பக்கத்தை காணுன்ற மாதிரி திடீர்னு ஒரு பாரை விட்டுட்டா கவனிக்கிற புதுசா கன்ஃபியூஸ் ஆகிங்க. அதனால கவனிங்க, நான் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா இப்போ வேகமா சொல்றேன். இந்த எக்ஸ் இங்க ஒய், இது வெளியே வரும்போது எக்ஸ் பிளஸ் ஒய் பார், ஏன்னா நார்கெட்ன்றதுனால. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இசட்டை தான் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பார்னு எடுத்துங்கன்னு சொல்றேன். நான் ஒரு ஸ்மால்லே போறேன். இது எக்ஸ், இது ஒய், அதே ஒரே ஸ்மால் யூஸ் பண்ணுவோம். இது எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பார்னு போட்டோம். ரைட்டுங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல வரும்போது இது எக்ஸ், இது ஸ்மால் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வரும்போது இது இசட், இது ரெண்டும் போடும்போது என்ன ஆகுது? எக்ஸ் பிளஸ் இசட் ஹோல் பார் ஆகுது. கரெக்டுங்களா? இப்போ நான் இந்த எக்ஸ் பிளஸ் இசட் ஹோல் பாரை தான் நான் இங்கே எழுதுறேன். எழுதிட்டு ஹோல் பார்னு போடணும், அதை தான் தப்பு பண்ணிட்டு போனாட்டு. எக்ஸ் பிளஸ் இசட் ஹோல் பார். இந்த ஹோல் பார் அப்படியே இருக்கட்டும். இந்த இசட்டுக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. இசட்டுக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? எக்ஸ் அப்படியே இருக்கும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஒரு பாரு, அதுக்கு மேல ஒரு ஹோல் பார். இதுதான் போனாட்டு யூஸ் பண்ணிட்டோம். இந்த ஹோல் பாரை நான் முதல்ல இந்த ஹோல் பாரை பிரிக்கணும். என்ன பண்ணலாம்? எக்ஸ் டாட் எக்ஸ் பிளஸ் ஒய் டபுள் பார்னு போட்டுடலாமா? கரெக்டா? இங்க எக்ஸ் பார் போடணுமா போடக்கூடாதா? எக்ஸ் பார் போடணும். போட்டுட்டு டாட் போட்டோம். இப்ப என்ன ஆகும்?
எக்ஸ் பாரு டாட்டு எக்ஸ் X பிளஸ் plus Y. ஒய் அவ்வளோதான். ஏன்னா ரெண்டு பார் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ பாருங்க எக்ஸ் பார் எக்ஸ் ஓகே Sir. பிளஸ் எக்ஸ் பார் ஒய் ம். கரெக்டாக பெருக்குங்க. எக்ஸ் பார் எக்ஸ் என்ன ஆகிடும்? அது Cancel ஆயிடும். X bar Y. எக்ஸ் பார் ஒய் முடிஞ்சிச்சா? இப்போ ஈஸியாக இருக்கா? ஏன் போட்டு அதை போட்டு குழப்பி எக்ஸ் பார் ஒய் வந்துச்சுங்களா? இப்போ அதே தாங்க நீங்கள் பண்ணுங்க. இதுக்கு நீங்கள் பண்ணுங்க. இதுக்கு வந்து நீங்கள் பண்ணுங்க. இது இசட்டு, அது இசட்டு, இது ஒய். அப்போ என்னங்க வரும்? இது என்ன வரும்? இது வெளியில் வரும்போது ஒய் ப்ளஸ்ஸு இசட்டு ஹோல் பார்னு வரும். ரைட்டுங்களா? அதே தான் இங்கே எக்ஸ் இசட்னு இருக்குது, இங்கே ஒய் இசட்னு இருக்குது. அப்போ என்ன வரும் சொல்லுங்க? Sir, exclusive or XR sir answer? ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆன்சர் கரெக்ட். எனக்கு இது எப்படி வந்ததுன்னு சொல்லாமல் ஆன்சர் சொல்லக்கூடாது. எனக்கு எப்பவுமே வந்து எப்படி வந்ததுன்னு நீங்கள் சொல்லணும். இதுக்கு என்ன வரும்னு சொல்லணும். இதுக்கு என்ன X வரும்? Y bar. ஆஹா, கரெக்டா? எக்ஸ் ஒய் பாரா? கரெக்ட் தான். நான் கூட எக்ஸ் ஒய் பார், எக்ஸ் ஒய் பார், X Y. எக்ஸ் ஒய் பார். இப்போ நீங்கள் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? First எக்ஸ் one பார் ஒய் X பிளஸ் எக்ஸ் ஒய் பார். bar Y. ம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர். ரைட், வெரி குட். இப்போ உங்களால புரிய முடியுதா? போட முடியுதா உங்களால கொஸ்டின்? ஓகேவா? Yes, sir. Yes, sir. So, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதையும் போடுங்க. இது எல்லாமே ப்ராக்டிஸ் கொஸ்டின், எல்லாமே நான் கொடுத்தது இல்லை, எக்ஸாம்ல வந்தது. இதெல்லாம் எக்ஸாம்ல நீங்க எங்க போய் தராலும் உங்களால எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு இடத்துல தேடி எடுத்து கொடுத்துருவேன். அதாவது நம்ம கோச்சிங் கிளாஸ் எதுக்காகனா, இதுதான் கோச்சிங் கிளாஸ். இப்போ நீங்க உங்ககிட்ட நான் கொடுத்து இதை படிங்க அப்படின்னா நீங்க ஒரு வாரம் படிப்பீங்க. அந்த ஒரு வாரம் நீங்க படிச்ச டைமை நான் ஒரு 1/2 hourல மிச்சம் பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளவுதான். இதை 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க. இந்த 1 hour நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு வாரம் படிக்கணும். நல்லா படிக்கிறவங்களா இருந்தா, இப்பதான் ஆரம்பிக்கிறவங்களா இருந்தா 1 மாசம் கூட ஆகும். நான் சொல்றது ஒரு டாபிக்ல, நான் வந்து சேலஞ்சிங் சொல்றேன் உங்களுக்கு. நான் ஒரு டாபிக் கொடுக்குறேன், அந்த டாபிக்ல நான் கேட் கொஸ்டின் கொடுங்க, சால்வ் பண்ணி கொடுங்கன்னா உங்களால முடியாது. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறேன், ஆணவத்துல பேசல, நம்பிக்கையில பேசுறேன். ஏன்னா அது அந்த இதுக்கு தன்னம்பிக்கைக்கும் தலைக்கணத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி 10 வருஷமா நான் கண்டினியூஸா இந்த கோச்சிங்ல இருக்கிறதுனால சொல்றேன். அப்ப கோச்சிங்ல என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் எல்லாம் ஒரு அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த டாபிக்ல உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருவோம். நீங்க அதெல்லாம் அப்படியே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு கொடுத்துட்டு, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அதுல நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு பார்த்து அதை சொல்லுவோம். அதனால தான் கோச்சிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஈஸியான வெற்றியை கொடுக்கும். ஷார்ட் பீரியட்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து, ஏன்னா நிறைய பேருக்கு அங்கங்க இப்போ நேற்று கூட முந்தா நேற்று ஒரு மேடம் ஃபோன் பண்ணாங்க, சார் நான் வந்து கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக எல்லாரும் கேட்குறாங்க. நான் மதுரை கால் பண்ணி கேட்டேன், 30,000 கேட்டாங்க. நான் இன்னொரு சென்டர் சேலத்தில் கேட்டேன், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2,000 கேட்குறாங்க. அப்போ 10 சப்ஜெக்ட் என்ன ஆச்சுங்க? ஒரு சப்ஜெக்ட் 2,000 கேட்டா 10 சப்ஜெக்ட் 20,000, 30,000, 20,000. இன்னொரு அகாடமி சென்னையில் கேட்டேன், அவங்க 12,000 கேட்குறாங்க அப்படின்னு. நான் வந்து 12 ஆண்டுகளாக கோச்சிங் கிளாஸ்ல இருக்கிறேன். சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய அகாடமியில் எடுக்கிறேன். எல்லா அகாடமியும் எடுத்துட்டு நாங்களே ஒரு அகாடமியா, அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நம்ம இத்தனை பேர் பாஸ் பண்ண வைக்கிறோம், நம்ம ஏன் அகாடமி ஆரம்பிக்கக்கூடாது? நம்ம கிட்ட படிச்சு எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க? 100கணக்கான பேர் பாஸ் ஆனாங்கன்ட்டா. அப்புறம் நான் ஆரம்பிக்கும் போது நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான், எல்லா அகாடமியோட நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும், அதே டைம்ல எல்லாரோட காசு கம்மியாக கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் கொண்டு வந்தது ஆசிரியர் அகாடமி. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஆசிரியர் அகாடமியோடைய சக்ஸஸ் என்ன, இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுனால என்ன சார் வந்தது அப்படின்னா, மிகப்பெரிய சந்தோஷம் வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 10 to கரெக்டாக ஒரு எவ்வளோ நேரம், ஒரு 3.5 மணி நேரம் நாங்கள் சக்ஸஸ் மீட் நடத்தணும். நடத்திட்டு தான் நான் வரேன். இப்போ அந்த 3.5 மணி நேரம் சக்ஸஸ் மீட்டில் எல்லாரும் அவங்கவுங்க பாஸ் ஆனது தான். இங்கே பாருங்கள், எல்லாரும் கலா மேடம், இவங்க இப்போ நடந்த வித்யா மேம் வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இப்போ குவாலிஃபை ஆனாங்க. இப்போ எப்போனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் வந்தது, ஜூன் 2025. அவங்களோட ஸ்கோர் நெட் எக்ஸாமில் 180 மார்க் 300க்கு. இதெல்லாம் அவ்வளோ சாதாரண எடுக்க முடியாத ஸ்கோர். நெட் எக்ஸாமோட கட் ஆஃபை யாருமே ரீச் பண்ண முடியாது. நம்மளத்தில் படித்து குவாலிஃபை ஆனாங்க. கலா மேடம், இவங்க சுமிதா மேடம், எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸு. கிட்டத்தட்ட 15 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். 50 பேரில் 15 பேர் குவாலிஃபை ஆகி நம்மளுக்கு வந்து பெரிய வெற்றி வந்து அவங்க தேடி தந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மெத்தட் தான். வேற 30,000 20,000 வாங்கினாங்கல்ல, அவங்களதெல்லாம் எத்தனை சார் பாஸ் ஆனாங்க? 5 பேர் 6 பேர் பாஸ் ஆனாங்க. அது தெரியல எனக்கு, அப்படி சொல்கிறாங்க, ஆனால் உண்மை என்னன்னு எனக்கு தெரியாது. அது அவங்கள தான் கேட்கணும். சரிங்களா? ஸோ அதனால் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் பிஜிடிஆர்பி உண்மையிலே பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, ரைட்டுங்களா, ஜாயின் பண்ணி படிங்க. சார் ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னா, ஃபீஸ் வந்து அவங்கள போல் 12,000 தான். ஆனால் 12,000 வந்து நீங்கள் இப்போ கட்ட வேணாம், 6,000 ரூபாய் கட்டினா போதும். மீதி 6,000 நீங்கள் பாஸ் ஆகிட்டு கட்டுங்க. வேறு யாருமே உங்களுக்கு சொல்லலை அந்த மாதிரி, நான் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்பிக்கையோடு சொல்கிறேன், நீங்களாம் பாஸ் ஆகணும், அப்புறம் கட்டுவீங்கன்றதுனால. ஸோ 6,000 ரூபாய் ஃபீஸு, 6,000 ரூபாய் இப்போ கட்டுங்க, 6,000 ரூபாய் நீங்கள் பாஸ் ஆகி வேலைக்கு போனதுக்கப்புறம் கட்டுங்க. நீங்கள் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி கட்டுங்க சந்தோஷமா.
ஸோ அதனால் ஆசிரியர் அகாடமி தான் அச்சீவ்ஸ் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இந்த யூஜிசி நெட்டு. இப்போ நடந்து 1 வீக் முன்னாடி வந்த எக்ஸாமில் 25 பேர் குவாலிஃபைடு. அதில் 15 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸு, 10 பேர் காமர்ஸ், இங்கிலீஷு, மேஜர். அதுக்கான சக்ஸஸ் மீட் இப்போ நடந்தது 10:30 12:30 வரைக்கும். இன்றைக்கி தான் 27. நான் அந்த யூடியூப் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், குரூப்பில் போடுறேன். நீங்கள் அதில் பேசத்தெல்லாம் கேளுங்க. அப்புறமே உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பெரிய லெவலில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் எல்லாரும் பேசினாங்க. அவங்க எல்லாம் சொல்லும் போதெல்லாம் நான் எத்தனையோ அகாடமி போய் காசு வேஸ்ட் பண்ணேன், இங்கே வந்து ரொம்ப குறைவான ஃபீஸில் நான் குவாலிஃபை ஆனது தான் எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஏன்னா அது தெரியல நிறைய பேருக்கு. நீங்கள் எங்கெங்கேயோ போகிறீங்க, நோட்ஸ் தருவாங்களா, புக்கு தருவாங்களா? புக்கு வந்து தருவாங்க. அந்த புக்கில் என்ன நோட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? புக்காக தராங்க. அந்த புக்கை வாங்கி நான் தலைக்காணி வச்சு தூங்க முடியும்? எப்போ அதில் ஒர்த் இருக்கணும்ப்பா. இந்த மாதிரி கொஸ்டின் சால்விங் இருக்கணும், அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் இருக்கணும், அதை டீச் பண்ணணும் தெளிவாக. நீங்கள் புக்கை வாங்கி வச்சு என்ன பண்ணுறது? நிறைய பேர் நோட்ஸ் தருவீங்களான்னு தான் கொஸ்டின் கேட்குறீங்க. உங்களுக்கு தேவையான நோட்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் என்ன தரோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு டெமோ மட்டும் சொல்கிறேன், கவனிங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் அகாடமி ஜாயின் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ரைட்டான இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணணும். நான் ஏன் ரைட்டுன்னு சொல்கிறேன்னா எங்களோட வெற்றி தான் சொல்லுது, நான் சொல்லலை. சரிங்களா? நிறைய பேர் இத்தனை பேர் யூஜிசி நெட்டில் இத்தனை பேர் பாஸ் ஆகுறாங்கன்றது பெரிய சாதனை. நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். 5 லட்சம் பேர் எழுதுனதுல 50,000 பேர் தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 50,000த்தில் நம்மள 15 பேர்ன்றது உலக சாதனை அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் மாதிரி கொடுத்துருவோம். நாங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்போன்னே, நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த பிஜிடிஆர்பியில் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷ் இது 3 தான் பண்ணுறோம். நிறைய பேர் நிறைய பண்ணுறாங்க, நம்ம பண்ணல. அந்த பிஜிடிஆர்பியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு அதெல்லாம் அது இல்லாமல் நம்ம தமிழ், சைக்காலஜி இது எல்லாமே பண்ணுறோம். உங்களுக்கு அதை எடுக்கிறவங்களாம் கூட நான் உங்களுக்கு நேற்று அட்டன் பண்ணியிருந்தா தெரியும், எல்லாமே எக்ஸ்பர்ட் தான். சரிங்களா? இதில் சிஎஸ் அப்படின்றது உங்களுக்கு ஃபோல்டர் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் வந்து இந்த ஃபோல்டர் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். எந்த ஃபோல்டர்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்கா ஸ்க்ரீனு? இதில் சிஎஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா? இதில் போய் ஷேர் பண்ணிவிடும். இந்த சிஎஸ் ஃபோல்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் நடத்தினேன் இல்லையா அந்த கான்செப்ட், கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா செக்யூரிட்டி, டிசிஎன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கும். இப்போ சைபர் செக்யூரிட்டின்னு எடுத்துங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? இல்ல சார். இல்லையா? அடையாம நீங்க இவ்வளவு நேரம் சொல்லாம இப்ப சொல்றீங்களா? ஆளே எல்லாத்தையும் அவ்வளவு நீங்க விசிபிளா எல்லாரும் முதல்ல சொல்றது இல்லையா? நான் கூட எது விசிபிளா இருக்குன்னு நான் பேசினுக்கிறேன். ஐயோ எங்க போகுது? நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். விசிபிளே ஆகலையா? யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிருப்பாங்கல்ல சார், அவங்களோடது காமிக்குது சார். இப்ப பாருங்க, உங்கள்ட்ட இருந்து ஸ்கிரீனே ஷேர் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியுதா பாருங்க உங்களுக்கு? தெரியுது சார். இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலையில நடந்த அவங்களுடைய சக்சஸ் மீட்ல இது எல்லாருமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 பேர் குவாலிஃபை ஆனாங்க. ப்ரொஃபஸர்ல, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ல 15 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது வந்து நம்மளுடைய மகத்தான சாதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது எங்களால் எப்படி முடிஞ்சதுன்னா உண்மையான டெடிகேஷனோட நாங்கள் ஒர்க் பண்ணுறது தான். அதனோட கங்க்ராச்சுலேஷன். நான் இப்போ தான் காலையில் ஒரு 3.5 மணி நேரம் வீடியோ போட்டேன். டைம் வந்தால் பாருங்க, ஏன்னா எல்லாம் பிஸி டைமில் இருப்பீங்க. நான் போடுறேன் அந்த யூடியூப் வீடியோவில், உட்காந்து கேளுங்க. அது உங்களுக்கு நம்ம அகாடமி பற்றி இன்னும் நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். இப்போ நான் நோட்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? எங்கள் நோட்ஸில் உங்களுக்கு மெயிலுக்கு நான் இதை அனுப்பிடுவேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? பிஜிடிஆர்பி சிஎஸ் தெரியுதா? எஸ் சார். இந்த பிஜிடிஆர்பின்னு இருக்கு இல்லையா? இந்த பிஜிடிஆர்பியில் போனீங்கன்னா அதில் போனீங்கன்னா சிஎஸ், ஏன்னா நம்ம மேக்ஸு, இங்கிலீஷு, தமிழ், சைக்காலஜி எல்லாம் நடத்துகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சிஎஸ்ன்னு ஒரே ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அந்த சிஎஸ் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சைக்காலஜி அதுலேயும் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தமிழ் சைக்காலஜி காமன். அதில் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. இந்த சைபர் செக்யூரிட்டியில் போனீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் பிடிஎஃப்னு இருக்கும். அந்த வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா இப்போ நான் யூடியூப்பில் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன், 1 2 அது இதுலேருந்தே எடுத்து போட்டிருப்பேன். அந்த மாதிரி 10 வீடியோ இருக்கும். ரைட்டுங்களா? 10 வீடியோ இருக்கும். ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்ல, அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு உட்காந்து கவனிக்கணும். அப்படியே கிளிக் பண்ணிட்டு நான் எப்பவுமே ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இதில் எல்லாமே என்னென்ன சைபர் கீனா என்னென்ன எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் இப்போ நிறைய ப்ராப்ளத்தை இதில் சால்வ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அதை சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பேன். அதுக்கான நோட்ஸ் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா இதுக்குள்ளே போனீங்கன்னா பிடிஎஃப்ல போனீங்கன்னா அதே மாதிரி கிளாஸ் 1 கிளாஸ் 2 நாங்கள் எப்படி வீடியோ இருந்தோ அதுக்கான நோட்ஸ் இருக்கும். இப்போ கிளாஸ் 4 இருந்துன்னா கிளாஸ் 4 கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான நோட்ஸ் அதில் இருக்கும். அதாவது தனித்தனியாக நோட்ஸ் போட்டிருப்போம். அதை வந்து பிடிஎஃபாக இப்போ நான் காமிக்கிறேன்ல அதுக்கான இதெல்லாம் இதில் இருக்கும். இதில் போனீங்கன்னா இதிலே ப்ராப்ளம்லாம் வந்துடும் உங்களுக்கு, ஒர்க் அவுட் ப்ராப்ளம். அதுக்கு அடுத்த கிளாஸில் அதுக்கான ஆன்சர்லாம் இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வீடியோவில், நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இது சார் இதெல்லாம் எப்படி சார் பிரிண்ட் எடுக்குது 10 பிடிஎஃபாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன், சைபர் செக்யூரிட்டி ஃபுல் நோட்ஸ்னு போட்டிருப்பேன். சைபர் செக்யூரிட்டி ஃபுல் நோட்ஸ்னு போடும்போது நீங்கள் என்ன பண்ணால் ஆசிரியர் அகாடமி சிஎஸ்ன்னு போட்டு யூனிட் 10 போட்டு இது எத்தனை பேஜ் இருக்குன்னா கிட்டத்தட்ட 160 பேஜ். இதுதான் உங்களுக்கு ஃபுல் நோட்ஸ். இந்த நோட்ஸை பிடிஎஃபாக அப்படியே கொடுத்துருவோம். ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் போய் அப்படியே பிரிண்ட் எடுக்க வேண்டாம். பிரிண்ட் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்,
பிரிண்ட் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் அந்த வீடியோ உட்காந்து பார்க்கணும். அவ்வளோதான். நீங்கள் இப்போ டைம் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா, சார் இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்படின்னா, நீங்கள் இது பிரிண்ட் எடுத்துங்க. அதாவது டபுள் சைடில் போட்டுருங்க பிரிண்ட்டு. ஒரு சைடில் போடுங்க. ஒரு சைடில் போனால் 120 பேஜ் வரும். டபுள் சைடில் போட்டிங்கன்னா ஒரு 100 ரூபாயில் முடிஞ்சிடும் உங்களுக்கு. 10 சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்க. அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு நான் கழிச்சிட்டேன், ஃபீஸில் கழிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்றதுனால அந்த பிரிண்ட் எடுக்கிற காசுலாம் நான் உங்களுக்கு கழிச்சிட்டு தான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி நோட்ஸை ஃபுல்லாக நீங்கள் பாருங்க அப்படியே பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாருங்க இதிலே கொஸ்டின் இருக்கும். நான் எல்லா கொஸ்டினும் இதில் கொடுத்துருப்பேன். ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் டெஸ்ட் கொஸ்டின் தனியாக கொடுத்துருப்பேன். இதை பாருங்கள் எல்லா கொஸ்டினும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார் இந்த கொஸ்டின் மட்டுமா அப்படின்னா அது மட்டும் இல்லை, டெஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா டிசிஎன் எடுத்துக்கங்களேன். டிசிஎன் எடுத்துக்கினா அதில் பிடிஎஃப் வேர்டு டிசிஎன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரு ஃபுல் நோட்ஸு. இப்போ டிசிஎன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பண்ணிங்கன்னா அதில் எல்லா கொஸ்டினும் இருக்கும். டெஸ்ட் வச்ச கொஸ்டின் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஃபுல்லாக எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா 100 கொஸ்டின் மேலே இருக்கும். எல்லாம் வித் ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஆசிரியர் அகாடமி வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக பண்ணி தந்திருக்கோம். வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் எல்லா வீடியோவும் இருக்கும். அதே மாதிரி டிசிஎன் முடிச்சிருக்கு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் முடிஞ்சிருக்கு, உங்களுக்கு பைத்தான் முடிஞ்சிருக்கு, ஓஎஸ் முடிஞ்சிருக்கு, சைபர் செக்யூரிட்டி முடிஞ்சிருக்கு. இப்போ நான் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் சொன்னேன் இல்லையா, இந்த கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த டிஸ்கஸ் பண்ணதோடைய கண்டினியூஷன்லாம் இதில் தான் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தல, இதில் போங்க, கிளாஸ் 3 போங்க. கிளாஸ் 3ல் போனீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இதில் நிறைய இருக்கும். அதில் போனீங்கன்னா இப்போ பூலியன் அல்ஜிப்ரா தான் நான் எடுத்திருப்பேன். இந்த பூலியன் அல்ஜிப்ராவில் இப்போ நான் எடுத்திருக்க கொஸ்டின் எல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கேட் கொஸ்டின். இப்போ நான் எப்படி எடுக்கணும்னா அதே மாதிரி தான் இது இருக்கும்.